என்பழகராம் பெருமாள்ஜீயர் எழுந்துவத்தில் அன்பதுவற்று மிக்க ஆசையினால் நம்பில்லைக்கான அடிமைகளுக்கு அந்நிலைய நன்னெஞ்சே ஊனமரை எப்பொழுதும் போர். நம்பிலுடைய சிஷ்யராக இருக்கக்கூடிய பத்தாத் சுந்தர தேசிகள் என்று சொல்லக்கூடிய என்பழகராம் பெருமாள்ஜீயர் இந்த லோகத்திலே இருக்கிறவர்களெல்லாம் அர்த்தபந்தக ஞானம் ஏற்பட்டு அதன் மூலமாக பகவானை அடைந்து எல்லோரும் உச்சிக்க வேண்டும் என்ற எண்ணத்தாலே வார்த்தாமாலை என்கிற கிரந்தத்தை அனுகிரகித்தார். அதாவது ஆச்சாரிய வார்த்தையாகவும் பெரியோர்களுடைய வார்த்தையாகவும் ஆங்காங்கு சிதறிக் கிடந்த அந்த வார்த்தையெல்லாம் தொகுத்து ஒரு மாலையாக்கினார். புஷ்பமாலையை நாம் அணுகிறோம், ரத்னமாலை அணுகிறோம். புஷ்பமாலை அணியும் போது போட்டு அனுபவிக்கிறோம், ரத்னமாலை அணியும் போது போட்டு அனுபவிக்கிறோம். ஆனால் அதெல்லாம் புஷ்பமாலையாகட்டும் ரத்னமாலையாகட்டும் இதெல்லாம் இந்த சரீரத்துக்காக ஏற்பட்டதை தவிர ஆத்ம உஜ்ஜீவனத்துக்காக அல்ல. இப்போ ஆத்ம உஜ்ஜீவனத்துக்கு இதுன்னா இப்படிப்பட்ட வார்த்தாமாலை என்றது ஆத்ம உஜ்ஜீவனம். அதான் இந்த வார்த்தாமாலை என்கிற கிரந்தம் மிகவும் பிரசித்தி, அதுவும் மிகவும் உயர்ந்தெழுந்து பூர்வர்களால் நிர்ணயிக்கப்பட்டது. அதிலே நஞ்சியுடைய வார்த்தையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலும் இன்றைய தினம் மேற்கொண்டு எம்பார் வார்த்தையும் அனுபவிக்கலாம் என்று நிர்ணயித்தோம். அதிலே நஞ்சியுடைய வார்த்தை கடந்த உபன்யாசத்திலே 343ஆம் வார்த்தை அனுபவித்தோம். அதாவது நஞ்சியர் தாம் தனக்கு வைஷ்ணவத்துவம் உண்டு என்று அறியலாக உபபத்தை பிறந்தால் அப்படின்னு கேட்கிறார். எனக்கு வைஷ்ணவத்துவம் இருக்குன்னு தெரியறதுக்கு எப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டால் வைஷ்ணவம் இருக்கு அதுக்கு தெரிவிக்கிறார். அச்சைக்கு உயிர் உண்டு என்று நினைத்தால் வைஷ்ணவம் உண்டு என்று அர்த்தம். அது முதலத்தை தெரிவித்தார். அடுத்து ஒரு வைஷ்ணவம் தற்கள் புத்திர தாராதிகள் எப்படி கிடைக்க எப்படி ஸ்நேகம் இருக்குமோ, ஸ்நேகம்னு அன்பு, அதே அன்பு ஒரு அதை காட்டும் விதியார்த்தம் குறைந்தபட்சம் புத்திரர்கள் என்ன அதே ஒரு தாராதிகள் என்ன அவர்களுக்கு இருக்கக்கூடிய அன்பாவது செலுத்தணும் தெரிவித்தார். அடுத்து வைஷ்ணவன் கடுமையான வார்த்தையை சொன்னாலும் அதை கோபித்துக் கொள்ளாமல் சிவித்து கட்டாமல் அது போகரூபமாக இருக்கும் அப்படின்னார். அந்த வார்த்தையை நமக்கு நல்வார்த்தை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது திருவரங்கத்தமனா தெரிவிக்கிறார். இயலம் பொருளும் இசையத் தொடுத்து ஈன் கவிகள் என்பால் மயல் கொண்டு வாழ்த்து ராமானுஜனை மதியின்மையால் பயிலும் கவிகளில் பக்தி இல்லாதையும் பாவிருந்தால் முயல் நிறன். இது புறத்தாழ்வாடைய பாத்திரத்துக்கு முந்திர பாத்திரம். ஏரியல் நெஞ்சே அடிபணிஞ்சே முன்னை தேய்ப்பிறவி கூறியரோர் உள்ள சுத்தம் புரட்சி ஒருவருந்தி ஆரியன் செம்மி ராமானுஜ முனைக்கண்டு செய்யும் சீரிய செயலுடையால் அடுக்கு எண்ணெய் சேர்த்ததற்கே எண்ணெய் புவியில் ஒரு பொருளாக்கி அருள் சுரந்த முன்னை கடவின வேற வைத்து ஊழி முதல்வனையே கண்ணப்பதித்த ராமானுஜன் பரன்பாவினை செஞ்சரிக்க வைத்தான். எனக்கே இசைவில்லையே எனக்குட்ட சொல்லுவர் ராமானுஜன் என்று இசையில்லா மனக்குட்டமாந்தர் படிக்கில் புகழ். இந்த வார்த்தை தான் முக்கியம். இந்த ராமானுஜத்துக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். திருவரங்கத்தை எனக்குற்ற செல்வம் ராமானுஜன், எனக்கு உண்மையான செல்வம்னா ராமானுஜர் தான். அத்தனை பேருக்கும் அவருக்கு மட்டும் இல்லை, அத்தனை பேருக்கு யாரு ராமானுஜன் செல்வம். அப்ப அப்படிப்பட்ட சொல்லம் எனக்குற்ற சொல்வது ராமானுஜரி இசையில்லார் மனக்குற்றமாந்தர் பழிக்கில் புகழ். இந்த ராமானுஜன் யாரெல்லாம் பாதிக்கிறாரோ அவளுக்கு கூட ஏதோ தப்பு வந்துட்டு ஏதோ நடந்துட்டு இவர் சரியா பரவாயில்லையே இவருக்கே ஆச்சாரம் எடுத்துட்டார அப்படின்னு அவ பழிக்கிறா இல்லையா, அந்த பழியை எனக்கு புகழ்ன்ற நம்ம கேட்டாங்க. மனக்குற்றமாந்தர் பழிக்கில் புகழ். எது புகழ்? அவ பழிய சுமத்தினா அதுவே எனக்கு புகழ்னா மேன்மேலும் எனக்கு புகழ் கொண்டாருன்னா பாடம் சொல்றது அதே நிலையை தான் இங்க புகழ். அவ சொன்னது தான் இங்க சொல்லிட்டார். அன்னைக்கு திருவரங்கத்தை காட்டு கொடுத்தார். அதைத்தான் அது ஒரு சிவைப்பர் கடுத்து வார்த்தை சொன்னால் தன் நெஞ்சில் சிவித்ததற்காக கோபரூபமா வந்துடும் அப்படின்னு தெரிவிக்கிறார். அது மேல பரதார பரத்ரவியங்கள் நசையற்றவனம் ஏகாந்தி என்றறியலாம். சதார சத்ரவியங்கள் நசையற்றவன் பரமைகாந்தி. தன்னுடைய மனைவி தன்னுடைய புத்திரர்கள் தன்னுடைய சொத்துன்னு அதை இழந்தான்னா அவருக்கு பரமைகாந்தன் பேர். பிறர் மனைவி பிறர் சொத்து இழந்தான்னா வேண்டான்னு அவனுக்கு ஏகாந்தின் பேர் தெரிவித்தார். இது 343ஆம் வார்த்தை.
அடுத்த வார்த்தை 352 வார்த்தை. இதோடைய வார்த்தையே தான் அதுவும் கொஞ்சம் வேற மாதிரி. 352 வார்த்தை. பக்கம் 373 வார்த்தை 352. இதே விஷயம்தான் மறுபடியும் வேறு விதமா கேட்கிறார். அதாவது ஒருவன் தன்னை வைத்தவன் என்று நினைத்திருக்கிறான் எவ்வளவு ஞானம் திறந்தால். அங்க என்ன கேட்டார்? அங்க கேட்ட விஷயம் என்ன? வைத்தவத்தோடைய அவஸ்தை உண்டென்று அறியலாம் எவ்வவஸ்தை திறந்தால் எப்படிப்பட்ட அவஸ்தை இருந்தால் எனக்கு வைத்தவத்தை உண்டு தெரிஞ்சுக்கிறது. அது அங்கே கேட்டார். இங்க என்ன கேட்கிறான்னா, நான் தன்னை வைத்தவன் ஒருவன் தன்னை வைத்தவன் என்று நினைத்திருக்கலாவது எவ்வளவு ஞானம் திறந்தால். அங்க ஞானத்துக்காக இல்லை, எத்தனை ஞானம் பிறந்த வைத்து நினைக்கிறது என்று பிள்ளை நஞ்சீரை கேட்க பகவத்பாகவத் விஷயத்தில் ஒரு உற்சாகம் கண்டால் நெஞ்சு சிலீரென்று இருந்ததில்லையாக தன்னை வைத்தவன் இருப்பதே சிலிர்ந்து தொந்த குந்தாக நமக்கு எம்பெருமானோடு உறவில்லையாகாதோ சம்பந்த ஞானம் திறந்ததில்லையாகாது என்று நினைத்திருப்பது என்று அருளினார். முக்கியமான விஷயம், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதைத்தான் ஆர்த்தி பிரபந்தத்தை காட்டிக் கொடுக்கிறார் சுவாமி மணவாள மாமனிகள். பிறர் மினுக்கும் பொறாமையில்லா பெருமையை பெற்றோமே. ஒரு வைஷ்ணவத்தை பற்றி கேட்கிறார். எத்தனை ஞானம் இருந்தா ஒருத்தன் தன்னை தானே வைஷ்ணவன் நினைச்சுக்காங்க. எத்தனை ஞானம் என்னன்னா, என்ன சுவாமி இந்த அர்த்தபஞ்ச ஞானம் வந்துட்டு, அர்த்தபஞ்ச ஞானம் என்னது? ஜீவாத்ம சுரூபம், பரமாத்ம சுரூபம், புருஷாத்ம சுரூபம், விரோதி சுரூபம், அதே போல உபாய சுரூபம், இதெல்லாம் வந்துட்டு. இதெல்லாம் வந்தவன ஞானம்னா அது வந்தா மட்டும் ஞானம் இல்லை. உண்மையான ஞானம் என்னன்னா, ஒரு வைஷ்ணவனை கண்டால் இன்னொரு வைஷ்ணவன் பொறாமை கொள்ளாமல் இருக்கிறது தான் உண்மையான ஞானம். பொறாமை கூடாது. ஏன்னா அவரை பார்த்து பொறாமப்பட்ட வச்சுக்கேன், அது உண்மையான ஞானமாக கருதப்படவில்லை. ஏன் கருதப்படலைன்னா ரெண்டு விஷயம் தெரிவிக்கிறார். என்ன விஷயம்னா, பகவானும் பாகவதர்களும் ஓகோ நல்லா இருக்கான்னு கேள்விப்பட்டா வச்சுக்கேன். பகவான் ஆகட்டும் பாகவதர்களாகட்டும் நல்லா இருக்கா, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கா. நல்லா இருக்கான்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப நன்னா இருக்காரு, ரொம்ப நன்னா இருக்காரு அப்படின்னு ஒரு பொறாமை ஏற்படுறது இல்லையா? அந்த பொறாமை ஏற்பட்டாலே அவன் வைஷ்ணவன் அல்லன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்திருக்கார், வைஷ்ணவனா இருந்திருக்கார். சன்னதிக்கு போய் தெரிவிச்சார். சன்னதி போய் தெரிவிச்சுட்டு இருந்து வந்துட்டார். அவர் ஏதோ 2-3 விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருக்கார், பக்கத்தில் இருப்பார். இவருக்கு ஒன்றும் சரியா தெரியலை. தெரியாதபடியால இவருக்கு என்ன வந்துட்டு, இவர் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காரு, இங்க ஒண்ணுமே தெரியலையே, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு இவர் அவருக்கு ஏதோ ஒரு ஆசாந்து காட்டிட்டு இருக்காங்க. ஏன் அவனுக்கு வைஷ்ணவத்துவம் வரவில்லைன்னு அர்த்தம். அவர் அத்தனை தூரம் தெரிஞ்சு வச்சிருக்காருன்னா என்ன நினைக்கணுமா, இது ஆச்சாரியன் சிஷ்யன் வச்சுக்க அப்படிதான் இருக்கணும். நேற்றுக்கே பார்த்தோம், சிஷ்யனை காட்டிலும் ஆச்சாரியனை காட்டிலும் சிஷ்யன் ஞானம் இருந்தாலும் அந்த ஞானத்தை ஒத்துக்கொள்வது தான் ஆச்சாரியன். என்னோட அதிகமா இருக்கா, என்னமா இருக்கும் அப்படின்னு தான் கேட்கக்கூடாது. ஏன்னா நம்முடைய பூர்வாச்சாரம் இருக்கக்கூடிய நிலையே என்னன்னா, ஆச்சாரியனை காட்டும் சிஷ்யன் உயர்த்து தான் கொண்டாடுறான். அதனாலதான் ஏற்ற காலங்கள் எதிர்பொங்கு மீதளித்த பாட்டில் அதுதான் எதிர்பொங்கு மீதளித்த, அதாவது கொண்டு வந்து கொடுக்கத்தே பாத்திரம் ரொம்ப போயிட்டு பாத்திரம் வைக்க முடியலாம். இது போல பூர்வாச்சாரியருக்கு ஒவ்வொரு ஆச்சாரம் தங்கள் சிஷ்யனுக்கு கொடுக்கக்கூடிய பாத்திரம் நிரம்ப முடியாமல் அவர்கள் போக மேற்மேல் அர்த்தத்தை சொல்லிக் கொண்டே இருக்காங்க. சொல்லிட்டே இருக்கணும். இவர் சொன்னாலும் சொல்லல, இவர் சொல்ல விட்டதை அவருடைய அனுகிரகத்தால் இவர்கள் கிடைத்து இவர் மேற்மேலும் சொல்றாரு. அதான் சிஷ்யருக்கு கூடிய பிரபாவமே தனி. அதனால்தான் ஒவ்வொரு ஆச்சாரம் பார்த்துருவாங்க, அந்த ஆச்சாரனை காட்டு சிஷ்யனுக்கு பிரபாவம், அந்த ஆச்சாரனுக்கு சிஷ்யனுக்கு பிரபாவம், அந்த ஆச்சாரனுக்கு சிஷ்யனுக்கு பிரபாவம். என்ன காரணம்? இதுதான் காரணம். ஆனா அவர்கிட்ட ஒரு துணி பிரபாவம் கிடையாது. இதத்தான் மனவாளமாக ஆட்சி பிரபந்தத்தை தெரிவிக்கிறார். தன்னை பற்றி தானே தெரிஞ்சுக்கிறார். தென்னவங்க சீரர்களுக்கு இலக்காக பெற்றோம், தன் பெருமையை தானே தெரிவிக்கிறார். சொல்லிக்க முடியுமான்னா தாராளமா சொன்னான். இதுக்கு சாத்விக அகங்காரம்னு பேரு. அகங்காரம் கூடாதுன்னு சொல்றேன் சுவாமி, இப்ப மட்டும் கூடுமான்னா சொன்னேன். என்னுடைய ஆச்சாரன் திருவடி சம்பந்தி, ஆச்சாரன் திருவடி சம்பந்தத்தால் இதென்ன தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு சாத்விக அகங்காரம் பேரு. எனக்கே ஞானம் இருக்கு, எனக்கே எல்லாம் இருக்கு அப்படின்னா இதுக்கு ராஜபு தாமச அகங்காரம் பேரு. சாத்விக அகங்காரம் கூடும். இதைத்தான் எம்பார் தெரிவிக்கிறார். இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இந்த வார்த்தை சொல்லலாமா? ஆச்சார பக்கத்தில் வச்சுட்டு இந்த வாக்கு சொல்லலாமா? பத்தமனத்தைகள் பைந்தருளுந்தன் பல்லவதே விரலும் பாவனமாகிய பைந்துவராலை பதிந்த மருங்கழுகம் முப்பொறினூரோடு முன்கையிலேந்திய முக்கோள் தன்னழகம்
முன்னவகந்துடு முடிவல் நிறைந்துடு முடுவல் நிலாவழகும் கற்பகமே இது கருணை கொடிந்திடு கமலக் கண்ணழகும் காரிசு கண்கள் சூடிய முடியும் கரணச் சிக முடியும் எப்பொழுதும் எதிராஜன் வடிவழகியின் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரேன்னு அந்த இல்லை எனக்கெதிர் அவர் அகங்கார மமக்காரத்தை சொல்றாருன்னா இல்லை அவர் சொல்வது அந்த திருநீரை சேவித்தேன் அடியை சேவிச்சதுக்கு அப்புறம் எனக்கு சமமான யாராச்சாலாம் அப்ப அந்த திருநீருக்கு உண்டான வைபவத்தை சொல்றத தவிர தன்னை பத்தி பெருமையா சொல்ல. அதே போல ஆதாரத்தை முன்னிட்டு கொண்டும் ஏன் முதல் பாட்டு திருமாலையில இருக்குமா சொல்ல முடியாது. மூவுலகுண்டவிந்த முதல்வா நின்னாமம் கட்ட காவலில் புறனை வைத்து கலிதன்மை கலக்கப்பாண்டு நாவலில் துரிதன்மோ நவந்தவர் தலைகள் மீது யமன் தலைனா கால வைப்பேன் யமனுடைய தலையில நான் கால வைப்பேன் என்னமா வைக்கலாம் உங்களுக்கு காலையில் கைது வைக்கனா இல்லையே மூவுலகுண்டவிந்த முதல்வனுடைய நாமத்தை சொன்னேன் அதான் அப்ப இதுதான் சாத்விகம். இந்த சாத்விகமான ஒரு நிலை அகங்காரம் கூடும் எப்பவுமே தெரியும். இப்ப ஒரே விஷயம் சொல்றேன் இது எம்பாரே தெரிவிக்கிற இன்னும் எம்பார் விஷயம் வந்து ஆரம்பிக்கணும் அவருக்கு ஆசைப்பட்டு எம்பாரே தெரிவிக்கிறார். இவரை பத்தி பெருமையா பேசுகிறார். எம்பார் தன்னை பத்தி ஓரமா இருந்து கேட்டுட்டு இருக்காரு. என்ன அவெல்லாம் அவர் சிஷ்யாலாம் கேட்கிறார் உமக்கு இந்த பெருமை உண்டு உமக்கு இந்த பெருமை உண்டு உமக்கு இந்த பெருமை உண்டு நீ எவ்வளவு உயர்ந்தன்னு சிஷா சொல்லிட்டு இருக்காரா. ஆம் உண்டு நமக்கு உண்டு நமக்கு உண்டு அப்படின்னு எம்பார் சொல்லிட்டு இருக்காரா. ஓரத்தை ரெண்டு எம்பெருமானார் பேசிட்டு இருக்காரு. என்ன இவர் இந்த மாதிரி எந்த மாட்டாரு எப்படி பேசுறாரு அந்த தற்பெருமையை பற்றி சொல்லிட்டாரு உண்டுன்றாருன்னா நேரம் பார்த்தார். அவரை கூட்டார். எம்பார் இங்க வாரம் அவ ஏதோ சொல்லிட்டு இருக்காரு உண்டு உண்டு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமா உண்டு திரும்பி எங்கிட்டையும் உண்டு சொல்லிட்டேன்னா உண்டு சுவாமி எப்படி உண்டு உங்களுடைய அனுகிரகத்தால உண்டு. அதுதான் உங்களுடைய அனுகிரகத்தால உண்டு. இப்ப ரெண்டாவது இப்ப நான் இல்லே சொன்ன வச்சுக்கேன் அப்ப உங்களுடைய அனுகிரகம் எனக்கு கிடைக்கிறதுன்னு அர்த்தம். இது முதல் அர்த்தம். ரெண்டாவது கிடைச்சிருந்தாலும் இவருக்கு ஒண்ணுமே இல்லை போட்டு அதனால அனுகிரகத்துக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை போட்டுன்னு ஆயிடும். அதனால எல்லாம் உண்டு உண்டு உண்டுதான் அதைத்தான் தெரிகிறார். அப்ப பிறர் முனுக்கும் பராமை இல்லா பெருமையும் பெற்றவன் என்னன்னா ஒரு சீவைக்கு நன்னா இருக்கிறான்னா அந்த இப்படி பெருமாள் அவனை வச்சிருந்திருக்காரு சந்தோஷப்படணும்னு சொல்றாரு. சந்தோஷப்படணும் தான் ரொம்ப முக்கியம். ஒரு சீவேஷ்க்கு ஓகோன்னு இருக்கான்னா ஏன்னா அந்த மாதிரி ஓகோ வச்சிருந்தது யாரு பெருமாள் தானே. அப்ப பெருமாள் அவனுக்கு உசத்தியா இருக்கு இல்லையா. அப்ப அவன்கிட்ட பொறாமப்பட்டியானா நீ யாருக்கு பொறாமப்படுற அந்த பெருமாளுக்கே பொறாமப்படுறான்னு அர்த்தம். இப்ப பெருமாளுக்கே பொறாமப்பட்டனா அப்ப உனக்கு சொரூப ஞானமே வர்றது அர்த்தம். சொரூப ஞானமே வரலைன்னா நீ வேட்கை தானே எப்படி அடிப்படை போயிட்டு பாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா யார் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களை கொண்டாடணும் அவர்களை கொண்டாடணும். அதனால்தான் ராமானுஜன் ரெண்டாவது வருஷத்துக்கு காரணமே என்ன தெரியுமா. முதல் ராமானுஜன் எழுதிட்டார் சிவரக்கத்தினார். எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் எம்பெருமானோட கொண்டு போய் கிடைச்சார். தூக்கி போட்டார். என்ன எம்பெருமையை பற்றி எழுதிருக்க எம்பெருமையை பற்றி எழுதியிருக்க எம்பெருமை நீ என்னமா எழுதலாம் எழுதக்கூடாது அப்படின்னாரு. அடுத்த பதிகத்துக்கு அது அவர் பெருமை தான் எழுதிருக்கு. முதல்ல அவர் பெருமை தான் எழுதிருக்கு. அடுத்த பதிகத்துக்கு அவர் பெருமை தான் எழுதிருக்கு. ஆனா என்ன வித்தியாசம் தெரியுமா. முதல்ல இவருக்கே பெருமை உண்டு இவருக்கே பெருமை உண்டு இவருக்கு இந்த பெருமை எழுதினார். ஒத்து கட்சிக்கு போட்டார். அடுத்து என்ன பண்ணார் அந்த அப்படிப்பட்ட ஆழ்வார் அனுகிரகத்தால் இது கிடைச்சது. நாதமுனி அனுகிரகத்தால் இது கிடைச்சது. ஆளவந்தார் அனுகிரகத்தால் இது கிடைச்சது. கொல்லிக்காவலன் கூடர்மாதன் கோயிலர்கோன் குறை குலசேகரன் சொல்ல முடியாது இது கிடைச்சது அப்படின்னு எழுதுன. இப்ப அவர் இல்லைன்னு சொல்ல முடியுமா மறுக்க முடியுமா. மறுக்க ஒண்ணு கேட்டார். நீங்க சாமி சொல்றாரு ஒரு உபன்யாசகர் அவர் தற்பெருமை உபன்யாசகர் கிடையாது. எல்லாம் பகவான் பகவான் தான். ஆயிரத்தி சாத்துப்பறை ஆயிடுச்சு. திருப்பா உபன்யாச சாத்து 34 சாத்துப்பறை ஆயிடுச்சு. அவரை பத்தி 4 வார்த்தை பேசுறது யாரோ ஒரு பெரியவர் வந்தார். பெரியவர் வந்து இதுன்னு பேசினார். இவர் எப்படிப்பட்டவரை ஓஹோன்னு பேசினார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுவாமி அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுவாமி அடி எனக்கு ஒன்றும் கிடையாது அது ஆச்சாரம் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். அதுக்கு இன்னொருத்த வந்து பேசினார். இவருடைய ஆச்சார அனுகிரகத்தால் இதெல்லாம் வந்ததுன்னு சொன்னார். இப்ப இல்லைன்னு மறுக்க முடியுமா. முதல்ல சொல்றதே இல்லைன்னு மறுக்க முடியும். ரெண்டாவது சொல்றது இல்லைன்னு மறுக்க முடியுமா மறுக்க முடியாது. ஏன் மறுக்க முடியாதுன்னா ஆச்சாரோட அனுகிரகத்தால. அதே போல ஒவ்வொரு சீவைக்கும் பகவத் அனுகிரகத்தால் அந்த நிலைக்கு வந்தான்னு நினைச்சா உனக்கு பொறாம இருக்கான். ஆனா பகவத் அனுகிரகம் இல்லாமல் நீ அப்படி நினை அவன் பொறாம வச்சுக்க. இப்ப பகவத் அனுகிரகம் கூட கிடைக்கிற அவரோட பொறாமப்படுறா இருக்கலாம். அதைத்தான் இது. அதனால்தான் இப்படி இருக்கிறா மட்டும் இல்ல இந்த மாதிரி வந்துட்டு 4 நாள் இவ பட்டினியா இருக்கும். அவ்வளவு படம் அவன் போகணுமே போகணுமே போகணும். இவன் பட்டினியா போயிடுவானா அது கிடையாது.
அதத்தான் அபகத மதமானை அந்திமோ பாயனத்தை அதிகத வரமாட்டை அஷ்டராமான வீட்டை நிகிலதர சுற்றி நித்திக குரோதலோகை வரவரமுனி பிரஜை அஸ்துதே நித்தியோகா வரவரமுனியுடைய ஸ்ரீவைஷ்ணவர்கள்னா மணவாளனுடைய சந்ததியர்கள் மணவாளனுடைய அடியார்கள் ஒரு காலம் அவர்கள் பொறாமை படமாட்டார்கள் இந்த ஸ்லோகம். இது வரவரமுனி சட்டக்கண்ட பேர் எறும்பியப்பா பண்ணது. எறும்பின்னு ஒரு அந்த எறும்பியப்பா பண்ணது 8 அட்டது பதங்கள எறும்பியப்பான்னு ஒருத்தர். வரவரமணி கதை 2 இருக்கு. பிரதிபாதி பயங்கரம் அண்ணாவனம் பண்ணியிருக்காரு. அதே போல எறும்பியப்பா அந்த எறும்பியாவை தெரிவிக்கிறார். அந்த மணவாளனுடைய சிஷ்யர்களுக்கு யாருமே பொறாமை கிடையாது. அவனா மாமனிக்கு மட்டும் இல்ல அவர் சிஷ்ய வர்க்கத்துக்கும் பொறாமை கிடையாது தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படி பாகவத விஷயத்துல உபயோகப்படுத்தி தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப பொறாமை கூடாது. ஒருத்தன் நன்னா இருக்கிறான்னா நன்னா இருக்கும்போது அவரை பார்த்து பொறாமப்பட்டா அப்ப பெருமாள் அவரை நன்னா வச்சிருக்கான். அப்ப பெருமாளுக்கு பொறாமை வந்துட்டா அர்த்தம் தான் சொன்னேன். அதனால அவரோட உடலையே அறுத்து கொள்ளணும். யாரோட பெருமாள் உணவு போயிட்டு நடத்தும். இவனுக்கு பொறாமப்பட்டானா உணவு போயிட்டு அப்ப என்ன அர்த்தம்? இவனுக்கு சொரூப ஞானமே இல்லைன்னு அர்த்தம். அதனால பொறாமை கூடாது. அப்படிப்பட்ட பொறாமை இல்லாமல் இருக்குவது தான் ஸ்ரீவைஷ்ணவன். அங்க சொன்னது வேறு, இங்க சொன்னது வேறு. இங்க எத்தனை ஒரு ஞானம், என்ன ஞானம்? பொறாமைங்கிற ஞானம் திறக்காம இருக்கும். இது நல்ல ஞானம் கெட்ட தீய ஞானம். தீய ஞானம் நோயிலே 2 நோய் இருக்கு. தீய நோய், நல்ல நோய். உற்ற நல்நோய் இது தேறினோன்னு அழகா தெரிவிக்கிறது. நல்நோய் என்னன்னா பகவான் நம்மளை பிடிச்சிக்கணும். அது ஒரு நோய். ஏகோவிஷ்ணு மகத்பூதம் ஜெகத்நாதன் அது ஒரு பூதம். அந்த பூதம் நம்மளை பிடிக்கணும். அந்த பூதம் நம்மளுக்கு பிடிக்கணும். ஆனா அந்த பூதம் விட்டு அதை உற்ற நல்நோய். மத பூத்தனா விட்டு நல்நோய் இல்லை, தீய நோய். அதே போல இங்க இந்த பொறாமை என்பது ஸ்ரீவைஷ்ணவத்தை ஒரு துணியும் கூடாது தெரிவிக்கிறார். இதை 352வது வார்த்தை. அடுத்து 360வது வார்த்தை. பெருமாள் எழுந்தருளாமிக்க திருவிழித்தொட புறப்பட்டவரே நஞ்சியர் திருமேனியில் திருநாமங்களிலேயே இருந்தபடி பார்த்து பக்தாவின் முன்பே தாலி கட்டவன் என்ற தீயை போலேயா இருந்தது திருமண் கொள்ளுவார்கள் என்றார். எல்லாம் ஸ்ரீவைஷ்ணவன் லட்சணம். ஆச்சரியமான லட்சணம். ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் எப்படி இருக்கிறது அவ எழுதி வைக்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. அவ முன்னோருக்கு எப்படி அபிச்சாரத்தை கொண்டுக்க மாட்டான். அதாவது பெருமாள் புறப்பாடு வந்துட்டார். தந்து ஒன்று அவர் முன்னாடி சேவிக்கணுமோ சட்டுன்னு கிளம்பும் போது அப்ப திருமேனில ஒரு திருமண் காப்பு காட்சிக்கல. ஸ்ரீவைஷ்ணவர்கள் தீர்த்தம் ஆணின உடனே திருமண் காப்பை காட்சிக் கொள்ளணும். திருமண் காப்பு இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை. எந்த ஸ்ரீவைஷ்ணவனாகணும் அடுத்த க்ஷணமே திருமண் காப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது. திருமண் காப்பு தான் தாலியை போல. புரியுதா? அப்ப திருமண் காப்பு இல்லைன்னா என்ன அர்த்தம்? பக்தா இல்லைன்னு அர்த்தம். அந்த நிலை கொண்டுடலாமா? அப்ப போது இவர் திருமண் காப்பு காத்துறார். அப்பதான் பெருமாள் எழுந்துட்டார். வந்து பெருமாள் அழைத்தார். பெருமாள் திருமண் காத்துல தோகத்தை கொண்டு தரிக்கணும், இன்னும் தரிக்கல. அதை பார்த்துட்டு பக்தாவுக்கு முன்னாடி தாலி கட்டிக் கொள்ள ஒரு சீன் என்றால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. அவர் எனக்கு கட்டில எடுத்துதானே இது அப்படின்னார். பக்தாவுக்கு முன்னாடி ஒரு பெண்ணானவள் தாலி கட்டி கொண்டு நிற்கிறோம் இல்லையா? குங்குமத்தோடு புஷ்பத்தோடு வெட்டியோடு இதெல்லாம் இன்னைக்கு இருக்காதுன்னு தெரியாது. குங்குமம் இருக்கணும். இன்னைக்கு ஒட்டுறது இருக்கு. ஒட்டுறதான் குங்குமம்னா எப்படி இருக்கணும்னா அதுதான் முக்கியம். குங்குமம்ன்றது பிராட்டியுடைய நிலையே குங்குமம். மங்களகரம். ஏன் மஞ்சள் காப்பை வச்சுக்கணும்? ஏன் குங்குமத்தை வச்சுக்கணும்? ஏன் திருமண் காப்பு மங்களகரம்? அப்படியே ஏன் திருமண் காப்பி அப்படி ஒட்டி வச்சுதானே சொன்னா அதாவது பண்ணலாம். பண்றது வச்சு ஒண்ணு இல்லை. ஆனா அது மங்களகரம் இல்லை. காகிதம் சொன்னாலும் அது இடிது எடுக்கவே கூடாது. அதனாலதான் நம்ம காகிதம் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறத விட அப்பதான் அந்த பிளாஸ்டிக் வச்சிருப்பா கட்ட கட்ட கட்டன்னு எடுப்பா. எடுத்து முன்னாடி அதெல்லாம் எடுத்து தனியா வச்சுக்கணும். அங்க அர்ச்சகமான ஒன்றுக்கு கூட இருக்கிற பாருங்க தவறான கருத்து முதல்ல தயார் பண்ணிக்கணும். அங்க போய் காகிதத்தோடு கொடுக்கவே கூடாது. காகிதம் எந்த இதுவும் கொடுக்கக்கூடாது. அதுல பிளாஸ்டிக்ல கொடுக்கறது அதெல்லாம் கூடாது. அவர் கட்டு கொண்டு வர இந்த தட்டை சமர்ப்பிக்கணும். அப்படியே வைக்கக்கூடாது. அதே மாதிரி அவ பிரசாதம் கொடுக்குறா, குங்குமம் பிரசாதம் கொடுக்குறா, அதே போல மஞ்சக்காப்பு கொடுக்குறா, தென்னக்காப்பு கொடுக்குறா. என் கை அழுக்காக போகுதுன்னு ஒரு காகிதத்துக்கு சொல்லணும். உன் திருநேனி ஸ்பர்சம் பட்டாத்தான் அது உண்மையை தவிர அதை போய் ஒரு காகிதத்தில் வாங்குறது கூடவே கூடாது. அப்புறம் வேணா வாங்கிட்டு வேணா வடிச்சு வச்சுக்கலாம். ஆத்து கொண்டு போகணும், இது கொண்டு போகணும் பண்ணலாமே தவிர வாங்கச்சே வெறும் கையால் தான் வாங்கணும் தவிர மற்றொன்று கூடவே கூடாது. அதனால ஏன் தெரிவிக்கிறாங்கன்னா இந்த நிலை
ஒவ்வொரு ஜீவேஷமும் ஏற்படணும். ஏன்னா அந்த திருவேணி சம்பந்தம் பெற்றது அந்த சந்திரகா பாட்டம், மஞ்சக்கா பாட்டம், அதே போல அந்த குங்குமம் மாற்றம், அந்த சம்பந்தம் நம் திருவேணியில பூர்த்தியா வரணுமே. அதை வந்து காஜகம் பாக்கியம் பண்ணி வச்சு வேணும். பாக்கியம் யாருன்னா என் திருவேணி உடம்பு திருமேனி பெருசாக இந்த உடம்பு பாக்கியம் பண்ண காகிதம் பாக்கியம் பண்ணிட்டு வச்சு இதுன்னா ஊர் தரிக்கிற தரித்தாலும் இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, சுவாமி தாலி கட்டின தாலி இல்லாமல் இருந்தா எப்படி இருக்குமோ அதை போல இருக்கு, சீக்கிரமா திருமண் கட்டி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சிஷ்யால பார்த்து சொன்னார். சீக்கிரமா திருமண் கட்டி எடுத்துட்டு வாங்க சிஷ்யால பார்த்து சொன்னார். நமக்கு இதுலேருந்து என்ன புரியறதுன்னா, இவர் ஒரு திருட்டாந்த எடுத்திருக்காரு. என்ன புரிஞ்சுக்கோ, யாரையும் குறை சொல்லல. எப்பவுமே திருட்டாந்தம் உறுதியா இருக்கும். அந்த எடுத்துக்காட்டு உறுதியா இருந்தா இவர் என்ன சொல்றாருன்னு புரியும். இன்னைக்கு எடுத்துக்காட்டுக்கே இன்னைக்கு ஒரு வம்பு வந்துருக்கு. எது சொல்ல வரேன்னா, இன்னைக்கு பெண்கள்னு எடுத்துட்டாலே தாலி நிச்சயம் இருக்கணும். தாலி என்ன இருந்தா மஞ்சள் கயிறு தான் தாலி. அது என்னமோ இது பண்ணிட்டு அது எதோ போட்டுட்டு அது எதோ அது தங்கத்தால பண்ணா எத்தனை தங்கமா இருந்தாலும் மஞ்சளுக்கு இருக்கக்கூடிய பவித்திரதை வேற எதுக்குமே கிடையாது. மஞ்சளுக்கு இருக்கக்கூடிய பவித்திரதை வேற எதுக்குமே கிடையாது, எந்த கிடையாது. அந்த காலத்துல பெண்கள் நிச்சயமே முகத்துக்கு மஞ்சள் பூசி என்னவா இருக்கும், மங்களகரமா இருக்கும். அந்த வரிசையை உட்கார்ந்து சேவிக்கிறமா இருக்கும். அவள் உட்கார்ந்து சேவிக்கிற அந்த பாட்டத்தை விராட்டி எழுதிருக்காளா அப்படின்ற ஒரு நினைவே வரும். அந்த அளவுக்கு வந்துடும். இன்னைக்கு பார்த்து இதுல தலைமுடியே இல்லையே, தலைமுடியே அப்படி திரௌபதி மாதிரி ஆயிடுச்சு. திரௌபதி மாதிரி ஆயிடுச்சு. திரௌபதி தான் விரித்த கூந்தல். இன்னைக்கு அதுதான் நிலைக்கு வந்துச்சு இல்லையா. இதுக்கு சொல்ல இந்த திருட்டாந்தம் ரொம்ப முக்கியம். ஏன் இந்த திருட்டாந்தத்தை எடுத்துக்கான்னா, இன்னைக்கு அதே பெண்கள் இருக்கான்னா இருக்கே ஆதியில் மாற்றப்பட்டிருக்கிறது தாலி. அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஏன்னா திருட்டாந்தம் எடுத்திருக்கானா என்ன அர்த்தம், ஓ அது உண்மையா இருக்கு, இவர் திருமண அர்த்தம் போடுறது. இன்னைக்கு திருட்டாந்தத்துக்கு கட்டம் வந்துருக்கு. திருமண் காட்டுல திருட்டாந்தத்துக்கு கட்டம் வந்துருக்கு. அதைத்தான் இங்க எடுக்கிறாரு. இவன் நஞ்சி என்ன திருமங்கா படம் வைக்கக்கூடாது, தீர்த்தமாக எடுத்துக்கணும். ஏன்னா திருட்டாந்தத்துக்கு நீங்க என்ன கஷ்டம்னா அது வந்து இது ரொம்ப கஷ்டமா இருக்க சொன்ன எடுத்து அங்க மாட்டிக்கலாங்க, எல்லாமே மாட்டிக்கலாம், எல்லாமே தந்து போயிடலாமே. எதுக்கு சொல்ல வேணும்னா அப்படி இருக்கு. அப்ப திருட்டாந்தத்துக்கு ஆபத்து தான். அப்ப 10வது முன்னாடி எப்படி திருமாங்கல் கட்டுப்படி இருக்கிறாங்கன்னா ஆணையம் மாற்றது அதே போல இங்க முடியாது. அப்ப என்ன, திருமண் காப்பு ஒவ்வொரு தீவிரம் நிச்சயம் இருக்கும், உச்சரம் இருக்கும், எந்த நிலையில இருக்கணும். சில பேர் ராத்திரி வெளில போயிட்டு விடுவா, வெளில போயிட்டு வந்து ராத்திரி தீர்த்தம் ஆடுவான். ஏன்னா ரொம்ப கஷ்டம் இருக்கு, வெயில் காலமா இருக்கு, தீர்த்தம் ஆட அப்படியே போட்டுருவா. அப்பவும் திருமணம் தான் இல்லையா, படுத்துனதுலாம் இருக்கு. 9,000 10 மணிக்கு படுக்க போறேன்னா கூடாது. அப்பவும் திருமணம் காப்பு நிச்சயத்தானதை முடிச்சிருந்தா படுக்கிறதே தவிர அதுக்கு முன்னாடி கூட. ஏன்னா திருமண் காப்பு இல்லாதன்னா கர்த்தா இல்லைன்னு அர்த்தம். சீவைஸ்வர சித்தாந்தப்படி அத்தனை பேர் சுமங்கலி. சுமங்கலின்னா அதுக்கு என்ன அடையாளம், திருமண் காப்பு. இப்ப திருமண் காப்பு இல்லைன்னா என்ன ஆகுது, அமங்கலம் வந்துருச்சு. சுமங்கலி போயிட்டு சுமங்கலி அமங்கலியான தமிழ் வந்துட்டு. சீவைஸ்வருக்கு எல்லாருமே சுமங்கலின்னு பார்த்துட்டுமா, சுமங்கலினா ஆத்ம சம்பந்தத்தால சரீர சம்பந்தத்தால இல்ல. நல்லா ஞாபகம் இல்லையே சுவாமி என் பர்த்தா இல்லையா கேட்கக்கூடாது. ஏன்னா சரீர சம்பந்தால இருக்கு. இந்த ஜன்மால இவர் பர்த்தா, போன ஜன்மால பதில் நீங்க பெண்ணா தெரியாது, அவர் ஆனா தெரியாது, அவர் எந்த நிலையில இருந்தா நீங்க எந்த நிலையும் தெரியாது. அதனால இதெல்லாம் பர்த்தா பாரிய சம்பந்தம் சரீரத்துக்கு, ஆத்மாவுக்கு இல்ல. எப்பவுமே பக்தி பாரிய சம்பந்தம் பகவானுக்கு நமக்குதான். நவவித சம்பந்தம் திருலோகாச்சாரிய 9 விதமான சம்பந்தம். அந்த 9 விதமான சம்பந்தத்துல தாயாரா எடுத்துக்கலாம், தகவலாரா எடுத்துக்கலாம், பிராத்தாவா எடுத்துக்கலாம், அதே ஒரு தம்பியா எடுத்துக்கலாம், தங்கையா எடுத்துக்கலாம், அக்காவா எடுத்துக்கலாம், எல்லா சம்பந்தம் வந்துடும். ஆனா இந்த பக்தி பாரியா சம்பந்தம் மட்டும் ஒருத்தங்க வராது. யாரோட கிளம்பி போயிட்டார், ராஜா போயிட்டு என்ன சொல்லுவோம், ஐயோ தாயார் போயிட்டாரா, தாயார் போயிட்டாரா, நான் உனக்கு தாயாரா இருந்து உனக்கு எல்லா கைகளையும் பண்ணணும். தகப்பனார போயிட்டாரா, நான் உனக்கு தகப்பனார் இருந்து எல்லா கைகளையும் பண்ணேன். அதே பக்தா போயிட்டாரா, நான் உனக்கு பக்தாவா இருந்து கைங்கரியம் பண்ண சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஆனா பெருமாள் சொல்லுவோம், நான் உனக்கு பக்தாவா கைங்கரியம் பண்ண. அப்படிப்பட்ட பக்தாவா இருக்கக்கூடிய அவன் திருமண் காப்பு அவசியம் இருக்கு. எந்த நிலையிலும் திருமண் காப்பு இல்லைன்னா எத்தையோ எழுந்துட்டோம் என்ற ஒரு நிலை பூர்ணமா ஏற்படணும். அந்த நிலைதான் தீவைஷ்ணவ லட்சம் இருக்கிறார். இது 360வது வார்த்தை. அடுத்து 443ஆம் வார்த்தை. ஒரே நிமிஷம். 443ஆம் வார்த்தை.
ஒரு நிமிஷம் வந்துட்டு உங்களுக்கு 443ஆம் பாட்டு வந்துருக்கு. அதாவது பக்கம் 490, பக்கம் 490 அதில் தெரிவிக்கிறார். 443ஆம் பாட்டு. பிரபஞ்ச ஸ்வரூபம் இருக்கும்படி நம் மனிதருக்கு ஜெயமணிந்த அனுசந்தானம் எல்லாம் கடலோசை மாத்திரம் என்று நஞ்சியை அருளி செய்ததாக பிள்ளை அருளி செய்வார். ஆச்சரியம் ரெண்டே ஒன்று மிஸ்டர். பிரபன்ன ஸ்வரூபம் இருக்கக்கூடிய ஒரு பிரபனுடைய ஸ்வரூபம் பிரபன சரணாகதி திட்டம். அப்படிப்பட்ட 443ஆம் வார்த்தை பக்கம் 490, பக்கம் 490 வார்த்தை 443ஆம் வார்த்தை. அதில் தெரிவிக்கிறார். பிரபன்ன ஸ்வரூபம் இருக்கும்படி நம் மனிதருக்கு ஜெயமணிந்த அனுசந்தானம் எல்லாம் கடலோசை மாத்திரம் என்று நஞ்சியை அருளி செய்ததாக பிள்ளை அருளி செய்ய. பிள்ளைன்னா வேறு நம் பிள்ளை அருளி செய்ய தெரிவிக்கிறார். இந்த வார்த்தை ஆச்சரியமான வார்த்தை. அதாவது சரணாகதற்கு எது சொரூபம்? சரணாகதனுக்கு எது சொரூபம்னா நம் மனிதருக்கு ஜெயமந்த நஞ்சி அருளிச்ச நம்பில அருளிச்சா பின்பழகலாம். நஞ்சியை சொல்ல நம்பில்லை சொல்ல அடுத்து பின்பழகலாம் பெருமாதியை இப்ப சொல்றார். இப்போ 3 பேர் சொன்ன முதல்ல நஞ்சியை சொன்ன இந்த வார்த்தை. அந்த நஞ்சியை சொன்னால் நம்பில கேட்டார், நம்பில்லை சொன்னாலும் பின்பழகலாம் பெருமாதியை வார்த்தாவாக தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறேன்னா அதாவது மனிதருக்கு என்ற ராமானுஜ சம்பந்திகளுக்கு துவயத்தை தவிர வேறு எந்த மந்திரத்துக்கும் அனுசந்தானம் பண்ணலாம். அது எதுவாக இருந்தாலும் அது கடலோசை மாத்திரம். இது நம்பில்லை இந்த வார்த்தை அப்படியே எடுத்துருக்காரு. வீடு வியாக்கியானத்தில் கடைசியில் 10ஆம் 10 திருவாரூர் கடைசி பாத்திரத்தை ஆழ்வார் வார்த்தை அப்படியே சொல்றேன். ஏன்னா வீடு சாப்பிட பண்ணி ஆழ்வாருக்கு பின்பு 100,000 கவிகள் போரும் உண்டாயிற்று. அவர்கள் கவிகளோடு கடலோசையோடு வாசியிட்டு அவற்றை விட்டு இவற்றை பற்றி துவல்கைகளே. இவருடைய பக்தி அபிரிவேகம் வடிந்து புறப்பட்ட சொல்லாகையிலே. இது வீடுடைய வியாக்கியானம் சாத்துவர கிரமம். அதுல என்ன சொல்றாங்கன்னா ஆழ்வாருக்கு பிறகு எத்தனையோ பாசனம் வந்திருக்கு, எத்தனையோ பாட்டுலாம் வந்திருக்கு. ஆனா அதெல்லாம் எப்படி இருக்குன்னா கடலோசையோடு இருக்குன்னு. கடலோசைக்கு என்ன அர்த்தம் கிட்டக்க பண்ணிக்கணும் சோன்னு இருக்கும். ஏதோ அர்த்தம் இருக்கா? ஒரு அர்த்தம் இல்லை. அப்ப ஆழ்வார் பாசுரத்தை தவிர மற்றவை எல்லாம் கடலோசையோடு ஒக்கும்னர். இப்ப இவர் என்ன சொல்றோம்னா துவயத்தை தவிர மற்ற அத்தனையும் கடலோசையோடு ஒக்கும்ட்டார். சாமி அப்ப என்ன சாமி ஆழ்வார் பாசையும் கடலோசையோடு ஒக்குமா? இப்ப முதல்ல நான் என்ன சொன்னேன், இப்ப நம்பியில் எழுந்தறிஞர் அதே நஞ்சியர் தான் நம்பியில் சொல்றாரு. நீங்க நல்லா கேட்டுக்கணும். நஞ்சியர் தான் தயத்தை தவிர இன்னொரு மந்திரம் இருந்தா அது கடலோசையோடு ஒக்கும். தயத்தை தவிர மற்ற மந்திரம் கிடையாது அப்படின்ட்டார். இப்ப நாம என்ன பண்ணோம், ஈடு வியாக்கியான நம்பிகளுடைய ஈடு வியாக்கியானத்துல ஆழ்வாருக்கு பின்பு 100,000 கவிகள் போரும் உண்டாயிற்று. எத்தனை கவிகள் வந்திருந்தாலும் அத்தனை கவிகளும் என்ன இருக்குன்னா கடலையோடு ஒரு ஒக்கும். அதுக்கு ஒன்றும் அர்த்தமே இல்லாமல் வருது. ஏன்னா ஆழ்வார் பார்த்துக்கு அத்தனை பெருமை திருவாரூருக்கு இருந்தவன் நூல் அப்படின்னு பேர் இல்லையா? அப்படிப்பட்ட இருந்தவங்களுக்கு இத்தனை பெருமை இருக்கு. அதனால இந்த பெருமை வேற எதுவும் கிடையாதுன்னு. இந்த வார்த்தைவான் என்ன சொல்றேன்னா ஜெயத்துக்கு தவிர வேறு பிரயோஜனம் எதுவுமே கிடையாது கடலோசை மற்றதெல்லாம். இப்ப ஜெயத்தை தவிர மற்றதெல்லாம் அதுல மற்றதெல்லாம் திருவாரூரை சேருதா இல்லையா? சேருது. இப்ப திருவாரூரை கடலோசையா? என்ன சாமி நஞ்சிய சொல்றார் ஜெயத்தை தவிர மற்றது கடலோசை, நம்பில சொல்றார் திருவாரூரை தவிர மற்றது கடலோசை. இது ரெண்டுக்கும் எது முக்கியம், எது உண்மை? நஞ்சிய சொல்றது உண்மையா நம்பில சொல்றது உண்மையானா? நேற்று தான் பார்த்தோம் என் நம்பில சொல்றதே எனக்கு பிரமாணமா எடுத்துக்கிறேன். சரி நம்பில சொல்றது என்ன? திருவாரூரை தான் கடலோசை, திருவாரூரை மற்றதுலாம் கடலோசை. பண்ண துவயமும் கடலோசைன்னு ஆயிடும். அப்ப நஞ்சிய சொல்றது தப்பா போயிடுது. ஆனா நஞ்சிய சொல்றது சரியா பண்ணணும்னா நம்பில சொல்றது தப்பா போயிடுது. இது எப்படி காம்பது இதுல இல்ல அடிய சொன்னது இதுல இல்ல அடியான சேர்த்துட்டேன்னா ஏற்கனவே பூர்வாதார சொன்ன விஷயம் தான். ஒண்ணு மட்டும் நல்லா வச்சுக்கோ. புதுசா சாமி சொல்றாருன்னா தப்புதான் சொல்றாரு. முன்னோர் மொழி இந்த முறைதப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனை ஆட்சி சொன்னாதான் சீவைத்துவ சம்பிரதாயத்துல பூர்வர்கள் சொன்னதை திருப்பி சொன்னாதான் வைபவம். இல்ல நான் தாந்தோணி ஜனமா சொல்றேன் தெரியும் நல்லா வாசிக்கன்னா அடுத்த உபன்யாசம் கூப்பிடவே மாட்டான். அது ஒரு தீர்வு வச்சு அவருக்கு எதுக்கு சொல்ல வந்தேன்னா தாந்தோணி தலைங்க கிடையாது. பேசிட்டே பேசி ஏக கண்டார்கள் வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்று நடக்கிறிய கைகூப்பி வணங்கினால கிரிய கொண்டாடுற காரணம் அதை சொன்னதை திருப்பி சொல்லுவோம்.
அதனால குயில கொண்டாட மாட்டார். அப்படி வைபவப்படுத்துவார். இப்ப நஞ்சீர் ஒரு வார்த்தை சொல்றார், நம்பில்ல ஒரு வார்த்தை சொல்றார். நஞ்சீர் சொல்றார், துவயத்துக்கு மேல எந்த மந்திரமாகணும் அது கடவுள் கேட்டார். ஆனா நம்பி நினைச்சார் திருவாரூரை தவிர மற்ற எதுவாகணும் அது கடவுள் கேட்டார். ஆனா இது என்ன தெரியுதுன்னா திருவாரூரை துவயத்தின் பூர்த்தியான அர்த்தம். அப்ப துவயம் வேறல்ல, திருவாரூரை வேறல்ல. புரியுத? துவயம் வேறல்ல, திருவாரூர் துவயத்தின் பூர்த்தியான அர்த்தம் தான். இதுதான் பராசர பக்தர் 10 விதமா அர்த்தம் எடுக்கிறார் துவயத்துக்கு. அந்த 10 விதமா அர்த்தத்துக்கு தனி வியாக்கியானம் உண்டு. அந்த அர்த்தங்கள்லாம் நியந்திருத்தம், நித்தியோகம், சமுதித்த குணதாசம்னு 10 அர்த்தங்கள். அஷ்டஸ்லோகி பண்ண அந்த அஷ்டஸ்லோகி சொல்லியிருக்கார். அந்த 10 அர்த்தங்கள் பூர்த்தியா திருவாரூருக்கு துவயத்துக்குண்டான 10 அர்த்தங்கள் பூர்த்தியா திருவாரூர். துவயார்த்த பிரதிபந்தகம் தான் திருவாரூர். துவயம் வேறல்ல, திருவாரூர் துவயத்தில் என்ன சொல்லப்பட்டதோ அதுவேதான் திருவாரூர். அப்ப இதுல என்ன தெரியுது? துவயத்தை தவிர மற்றொரு மந்திரம் மற்றது கடலோசைன்னா திருவாரூரையும் சேர்க்கணும். துவயம் பேர்ல திருவாரூர் சேர்த்து கடலோசைனால் ஏன் கடலோசைன்னு சொல்றாரு? கடலோசை சப்தத்துக்கு ஏதோ அர்த்தம் இருக்கா சாமி, அதனால கடலோசை சொன்னாங்க. அர்த்தமே கிடையாதுன்னா ஏன் துவயத்துக்கு அர்த்தம் வைபவமா? திருமந்திரத்துக்கு வைபவம் இல்லையா? சர்மஸ்லோகத்துக்கு வைபவம் இல்லைன்னா திருமந்திரம் என்னது? சாஸ்திர ருச்சி பரிகிரின்னு பேரு. சாஸ்திரத்துக்கெல்லாம் கிட்டக்க போய் கேட்கணும். எதிர ஆசை எதிர ஆசைன்னா திருமந்திரம் தான் சொல்லணும், தைரியமா சொல்லணும். சாஸ்திரத்துக்கிட்ட போயிட்டுன்னா எனக்கு உனக்கு எதிர ஆசை எதிர ஆசை எதிர ஆசை சாஸ்திரத்துக்கிட்ட போயிட்டுன்னா எனக்கு திருமந்திரம் தான் திருமந்திரம் தான் திருமந்திரம் சாஸ்திரம் சொல்றோம். பெருமாள் இருக்கார், அவர்கிட்ட போய் கேட்கணும். அவர்கிட்ட போய் கேட்டா என்னன்னா அவர் என்ன சொல்றாரு? மாமேகம் தர்மஸ்லோகத்து தான். அவருக்கு தனக்கு எதுவும் தெரியாது. நான் அகமேக பரந்தத்துவம் அகமேக பரந்தத்துக்கு கேட்டு வேண்டிப்பார். அது அவர் சொன்னா நல்லா இருக்காது, எம்பெருமானார் சொன்னா தான் நடக்கும். ஏன்னா இதைத்தான் திருப்பூருடைய எம்பெருமான் கேட்கலாம். நான் தான் தெரியவன் நான் தான் தெரியவன் தெரிய சொல்றதுக்கு ஒருத்தர் நம்ப மாட்டா. ஆனா நீ சொன்னா மட்டும் நம்புறாளா? என்னன்னு என்ன கஷ்டம்? ஆமா நான் பொய் சொல்றேன்னு கேட்கறாரு. நீ பொய் சொல்ற உண்மையை சொல்ற, ஆனா உண்மையை நீ சொன்னா நம்ப மாட்டான். நான் சொன்னதான் நம்புவான். ஏன் ஆகுதுன்னா தத்துவ தரிசி வசனம் தத்துவ வசனம் தத்துவருடைய வசனத்தை காட்டும் தத்துவ தரிசி வசனம் தான் முக்கியம். இது சொல்ல வந்தா அப்ப இதுல என்ன தெரிவிக்கிறது? வேதாந்தம்லாம் என்னது? திருமந்திரம் தான் ருச்சி, திருமந்திரம் தான் பகவான் சொன்னோம். அது பகவான் தான். அதாவது பகவான் சொல்றாரு ஈஸ்வர ருச்சி பரிகிரகீட்டம் சர்மஸ்லோகம். அதே போல சாஸ்திர ருச்சி பரிகிரகீட்டம் திருமந்திரம், ஆச்சாரிய ருச்சி பரிகிரகீட்டம் துவயம். இதான் முக்கியம். சாஸ்திரம் சொன்னதே தெரியும், பகவான் சொன்னதே தெரியும். பூர்வாச்சாரி என்ன சொல்லியிருக்கால அதைதான் ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தாவாலேயே பூர்வாச்சாரிய ஸ்ரீசுக்தி தான் தவிர இந்த வார்த்தை எங்கேயா பெருமாள் சொன்னாலும் எங்க ஒரு வார்த்தை கம்மிங்க பார்க்கலாம். பாவம் அவருக்கு ஒண்ணுமே இல்லை, அவருக்கு ஒண்ணுமே இல்லை. ஸ்ரீவச்சன பூஷணத்தை ஆச்சாரம் பெருமை சொல்லிட்டே இருக்காரு, சொல்லிட்டே இருக்க திருலோகாச்சாரியா கஷ்டமா போயிட்டு ஐயோ இத்தனை தூரம் ஆச்சாரம் பேசுறேன் பெரும்பாலும் ஒண்ணுமே பேசுறேன் அவருக்கு வருத்தமா போயிட்டு அதாவது பேச வேண்டாமான்னா பேச வேண்டாம் என்ன பண்றது? பெருமை இருக்குன்னு பேசணும், பெருமை இருக்கு ஆனா ஏற்க வேண்டியிருக்கு. அதான் நம்ம எப்படியாவது இருக்கு பெருமை ஏற்கனவே என்ன ஆச்சாரம் வந்து ஆச்சாரம் இருக்கக்கூடிய பெருமையை கண்டா கண்டுச்சு பெருமாள் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா பஞ்சோபமாயத்தை படைத்தவர்கள் தான் ஆச்சாரியர்கள். அந்த பஞ்சோபாயன 5வது உபாயம் 4வது கர்ம ஞான பக்தி 3 உபாயம் இருக்கு. 4வது பிரபத்தி, 5வது உபாயம் தான் ஆச்சார அபிமானம். அந்த ஆச்சார அபிமானம் என்பது அது பிரபத்தியை தாண்டி வருது. கர்மஜான பக்தியோக அசக்தனால் சக்தி இல்லாதவனுக்கு பிரபத்தி, பிரபத்தியில் அசக்தனுக்கு இதுன்னு பிரபத்தியில் அசக்தனுக்கு இதுன்னு ஆச்சார அபிமானம். ஏன்னா பிரபத்தி பண்ணணும்னாலும் நினைக்கணும். ஒரு துரியாத துணை உபாய பூதோமேதவ இது பிரார்த்தனா மதி சரணாகுதுன்னு நினைக்கணும். ஆனா அந்த நினைவு கூட ஆச்சார அபிமானத்துக்கு தேவையில்லை. அவரை பார்த்து கையில மண்டே இருக்கணும். மோட்டர் கொடுக்காத கொடுக்க மாட்டோம் நினைக்க வேண்டாம், அவர் கொடுத்துருவோம். அவர் கொடுத்துருவாரு. எங்கன்னா ஜட்டாயு விஷயம், ஜட்டாயு வந்து இவருக்கு இந்த ஜட்டாயு ஒண்ணு, அதுக்கப்புறம் இங்க சபரி. ஜட்டாயு மோட்சம் போயிருக்கு, கழுகரசன் மோட்சத்துக்கு போயிருக்கு, சபரி மோட்சம் போயிருக்கு. ரெண்டுத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஜட்டாயுக்கு நான் அனுப்புறேன் போ மோட்சத்துக்கு போன்ட்டான். ஜட்டாயுக்கு நான் அனுப்புறேன் மோட்சத்துக்கு போன்னு கடன் சொல்லிட்டு ராமன் சொல்லிட்டான். ஆனா சபரிக்கு மோட்சம் கொடுக்கறது ஏற்கனவே உங்க ஆச்சாரம் கொடுத்தாச்சு நீ கிளம்பி போலான்ட்டு இவர் மோட்சத்துக்கு போகணும். தவிர ஏற்கனவே மதர்க்க முடிவு ஆச்சாரம் கொடுத்தாச்சு, ராமனுக்கு கைங்கரியம் பண்ணவனே நீ வந்து சேரலாம் அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. இனி நான் கொடுக்க வேண்டியது ஒண்ணும் இல்லை, உங்க ஆச்சாரம் நீ கிளம்பி நீ போகலான்ட்டார்.
ஆனா இவருக்கு தான் மட்டும் கொடுக்குறாரு. பெரிய விசாரம் பண்ணா தேசிகனும் பெரிய புதுவாதெல்லாம் என்னமா ஆச்சாரம் கொடுக்கலான்னா ஆச்சாரம் வெற்றியாச்சுன்னா அதுக்கு வந்து மறு பேச்சே கிடையாது. அதனாலதான் ஆச்சாரத்தை போய் தெரிஞ்சாச்சுனாலே பூர்ண நம்பிக்கை ஏற்படும். இவர்கிட்ட போனா பண்ணுவாரா மாட்டாரா, என்ன ஆகும் ஏதாகும் எப்படிவா அப்படியா, இதோ இந்த மாதிரி சந்தேகத்துக்கு உண்டான நிலையெல்லாம் இவர்கிட்ட இருக்கும். ஆச்சாரன்னா தேவை மாற்றம். அதனாலதான் ராமானுஜ நூற்றந்தாதி கணினி சிறுத்தாம்பை இந்த 2 பிரபந்தத்துக்கு எடுத்த வைபவம். மொத்தம் 24 பிரபந்தங்கள் 4000 அதில் ஒரு பிரபந்தம் கணினி சிறுத்தாம்பை. தனி பிரபந்தம் 4000 சிவப்பிரபந்தத்தில் ராமானுஜ சேர்ந்தது கிடையாது. ஒரு சாராவுடைய கருத்து சேர்ந்ததுன்னு அந்த ரெக்கார்டு பார்க்க வேண்டாம், சேர்ந்தது கிடையாது. நம்முடைய பொதுவாக தான் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த 4000க்கான கௌரவம் கொடுக்குறாங்க. அதனால இது சேர்ந்ததுன்னு அர்த்தம் இல்லை, புரியுதா? அதனால இந்த கணினி திருத்தாமும் ராமானுஜம் ஒரு தனித்தட்டு, மற்ற பிரபந்தங்கள் தனித்தட்டு, 23 பிரபந்தம் தனித்தட்டு. என்ன தட்டுன்னா மற்ற பிரபந்தங்கள்லாம் என்ன சொல்லுன்னா இறந்துகள் இனிமே எப்ப கிடைக்க போகுது எப்ப கிடைக்க போகுது, கூடிக்கொள்ளுந்தாலும் இன்னும் குறுகாதோ 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 எப்ப கிடைக்க போகுது குடும்பம். இங்க அப்படி இல்லை, தேவினே அவன் ஒன்னடி நெய்மையே நேற்கே கிடைச்சிருந்தது. இது எல்லாமே எதிர்காலத்தில் என்ன முடிஞ்சு முடிஞ்சது. 2 பிரபந்தம், இந்த பிரபந்தம் ராமானுஜாதி கல்வி திருத்தாமை. மற்ற பிரபந்தங்கள்லாம் என்ன என்னைக்கு கிடைக்க போறது கிடைக்க எதிர்பார்த்துட்டே இருக்கா. நேற்றுக்கே கிடைச்சிருக்கேன்னு சொல்லக்கூடிய பிரபந்தம் இது கல்வி திருத்தாமை ராமானுஜம். இந்த 2 பிரபந்தமே ஆதார விஷயம். அந்த 23 பிரபந்தம் பெரும்பாலும் விஷயம். இப்ப இது குடுக்குமா கொடுக்காத சந்தேகம். ஆச்சாரிய பத்தினா மோட்சம் நிச்சயமா இருக்குல்லையா, அந்த நிச்சயம் வந்து ஆச்சார ருச்சி பண்ணிக்கிறது எது துவயம். அந்த ஆச்சார ருச்சி பண்ணிக்கிறது ஆரம்படியாலே நிச்சயம் இதுக்கு உண்டான ஒரு வைபவம் மற்றதே கிடையாது. 2வது இதுக்கு அனுஷ்டான ரகசியம் இது. எப்பவுமே விஷயத்தை கேட்டுடலாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்படி பண்ணணும்னு விதிக்கிறது அதையும் தெரிஞ்சுடலாம். இந்த விதி ரகசியம் தான் சரணஸ்லோகம். விதி ரகசியம் தான் சரணஸ்லோகம். மந்திர ரகசியம் திருமந்திரம், விதி ரகசியம் சரணஸ்லோகம், அனுஷ்டான ரகசியம் துவயம். அப்ப முதல்ல நான் யாரும் தெரிஞ்சுட்டேன். அப்ப நான் என்ன பண்ணணும்னு விதிச்சுட்டு மாமேகம் விதிச்சுட்டு அனுஷ்டானத்தை கொண்டு வரணும். 2ஐயும் தெரிஞ்சுட்டு போயதும் இல்லை, அனுஷ்டானம் இருந்தாதான். நான் காலேஜ் நன்னா கேட்ட சுவாமின்னா அனுஷ்டானம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அப்ப அனுஷ்டானம் வரணும். அந்த அனுஷ்டானம் தான் பிரதான துவயத்தை தெரிவிக்கிறார். அதனால துவயத்துக்கு உண்டான வைபவம் மற்றது கிடையாது. ஏன்னா 2வது 2த்துலையுமே பிராட்டுடைய அண்மையும் ஸ்பஷ்டமா இல்லை. திருமந்திரத்துல மூக்க தொட்டு அது முறுக்கு தொட வேண்டியது. அகாரத்திலே பிராட்டியும் அண்மையும் உண்டு அப்படின்னு சொல்ல உண்டு, சாஸ்திரம் இல்லாத உண்டு. ஆனா கொஞ்சம் சமப்பட்டு சொல்ல வேண்டியது இல்லையா? அது சர்வதர்மா பரிசத்தை ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், அவர் கூடவே ருக்மணி பிராட்டி கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், சொல்லவே இல்லை. மாமேகம் என்ன வருவனே சொன்ன அந்த மாம் சப்தத்துக்கு ஏசுநாராயண ஸ்ரீமான் ஸ்ரீராமன் கேட்கிற அந்த அர்த்தத்தை சொல்லி ருக்மணி பிராட்டி கூடவே இருக்காரு பூர்வாசரை காட்டு கொடுக்கிறார். ஆனா இது அப்படி எடுக்கத்திய சீவன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே நாராயணாய நமகா அப்படின்னு சொல்றார். எடுக்கத்தே ஸ்ரீயை முன்னிட்டு கொண்டுதான் அவருடைய புருஷகாரத்தை முன்னிட்டு கொண்டு சரணமாக பத்துகிறேன், உன் திருவிழை சரணமாக புத்தி பண்ணுகிறேன். அடுத்த வாக்கியம் என்ன? இருவருடைய சேர்த்தியிலே கைகிறேன். 2மே முக்கியம். வெறும் சரணாகமன் பண்ணிட்டு அதுக்கு ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் ஒருத்தர் பண்ணிட்டார், புருஷகாரம் உத்தியோகம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட போவான்னு அவர்கிட்ட போக மாட்டான். அப்புறம் நம்ம வாங்கிட்டு அவர் எங்க பார்த்துருக்கோம், ரொம்ப சந்தோஷம் நீ காட்டி கொடுத்த போறோம் நல்லா பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா இங்க அப்படி இல்லை. இருவருடைய சேர்க்கிற யார் புருஷகாரம் பண்றாலோ புருஷகாரம் பண்ணக்கூடிய அதே பிராட்டியே கைக்கைய சீட்ல போய் உட்காந்துவான். முதல் சீட்டு வேறு, முதல்ல இருக்கக்கூடிய இருக்கை வேறு, அடுத்து இருக்கை வேறு. முதலில் இருக்கக்கூடிய இருக்கை புருஷகாரம் என்கிற இருக்கை, அடுத்து இருக்கக்கூடிய இருக்கை 2 பேரும் சேர்ந்து கைக்கரியம் பண்ணுவதற்கு கொண்டாடு. ஏன் அடுத்து வேணும்னா கைக்கரித்தை திருப்தி பண்ணணும்னா அப்பவும் பிராட்டி வேணும். 1க்கு 10 சொல்லுவா, ஒரு கைக்கரியம் தான் பண்ணியிருக்கோம், ஏண்டமா பண்ணிட்டு இருக்கான் பாரு பிராட்டி ஏற்றி விடுவார். அவருக்கு ஆமா 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 அவரு சொல்லுவார். அவன் ஊமத்தங்காடி 100 அர்த்தம். அது என்னவோ துவயத்தை ஒரு தடவை நல்லா அர்த்தம் தெரிஞ்சுட்டோம் வச்சுக்கேன், அதுக்கப்புறம் வேற எந்த பக்கம் போக மாட்டோம், எதுவுமே போக மாட்டோம். அதுதான் வேதாந்த தேசிகன் ஆச்சரியமான ஒரு ரகசியத்தை எழுதியிருக்கார். அதை முதல்ல தெரிவிக்கிறார். நான் வேதாந்தாது அதாவது நான் அதாவது நான் வேதாந்தாது சாஸ்திரம், நான் மதுமதனாது தத்துவமகிரம், நான் சத்வாது ஆரோக்கியம்,
நான் க்ஷேமகரா வேதனகரா க்ஷேமகரன். அதாவது நான் வேதாந்தாது சாஸ்திரம், நான் வேதாந்தா சாஸ்திரம். சாஸ்திரம் வேதாந்தத்துக்கு மேல சாஸ்திரம் கிடையாது. நான் வேதாந்தாது சாஸ்திரம். நான் மதுமதனாது தத்துவம் அகிலம். தத்துவம் உண்மை பொருள்னா 1000 அலைகள் அலைகளை கரைஞ்சாங்க பகவான். அந்த பகவானை தவிர மற்றொரு தத்துவம் கிடையாதுனாரு. நான் தத்துவாது ஆரோக்கியம். இது ரொம்ப முக்கியம். நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும்னு என்ன நினைக்கிறேன், நிறைய சாப்பிடணும்னு இருக்காரு. சாப்பிட்டாலும் ஆரோக்கியம் வராது. சத்துவகுணம் இருந்தா தான் ஆரோக்கியம். சத்துவகுணம் இல்லாதனால்தான் இன்னைக்கு என்ன தெரியுமா ஆயிடுச்சு, சாமி இங்க உப்பு நிறைய இருக்கு, கொதிப்பு நிறைய இருக்கு, இங்க சக்கரை நிறைய இருக்கு, இதெல்லாம் நிஜம்னா சத்துவகுணம் இருந்தா அதெல்லாம் வராது. சத்துவகுணம் இருந்தா என்ன ஆகுனா யார் என்ன சொன்னாலும் பேசாம இருக்கும், ஏறவே ஏறாது. இது இல்லாத தமோகுணம் உண்மை எண்ணமா சொல்லிட்டான், அடுத்த வருஷம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன தமோகுணம் ரஜோகுணத்தால் ஏற்படுறது. நான் சத்வாது ஆரோக்கியம், ஆரோக்கியமா இருக்கணும் சத்துவகுணம் தான். அப்ப சத்துவகுணம்னா ஜீவகுணம் சேர்ந்தாலும் அந்த நட்சத்திரம் தான். அதே போல நான் துவயவசனகரா க்ஷேமகரம். இந்த ஜீவாத்மா க்ஷேமத்தை அடையணும்னா துவயத்தை தவிர மற்றொரு மந்திரம் கிடையாது. யார் சொன்னது? வேதாந்தத்துக்கு இட்டு பிறந்து வேதாந்த தேசிகனார் ரகசியத்தை. நான் வேதாந்தாது சாஸ்திரம், நான் மத்தமத்தனாது தத்துவமக்கரம், நான் சத்வாது ஆரோக்கியம், நான் துவயவசனகரா க்ஷேமகரம். ரகசியத்தின் காலத்துல துவயப்பிரகடனத்துல துவய அதிகரணத்தை தெரிவி படத்துல சாய்கள் எடுத்துக்கிறோம்னா வேதாந்தத்துக்கு மேல சாஸ்திரம் இல்லைன்னு தெரிவிக்கிறா இல்லையா? சாஸ்திரம் சொன்ன வேதாந்தம் தான். அப்படி இருக்கிற ஒரே ஒரு மந்திரம் தான். இந்த மந்திரத்தை டிகர் மற்ற மந்திரமே கிடையாது. மற்ற மந்திரமே ஆச்சார ருச்சி பரிகிற இந்த மந்திரம். இந்த மந்திரம் அதனால்தான் இந்த மந்திரத்தை கொண்டுதான் ராமானுஜர் கத்திரத்தை அனுசரித்தார். கத்திரத்திரியன் கண்ணாவில் அனுப்பிச்சிட்டார் இல்லையா? திருமந்திரத்தை கொண்டா இல்ல, தர்மஸ்லோகத்தை கொண்டா இல்ல. ஏன்னா அவருக்கே தெரியும் தர்மஸ்லோகம் அவர் தனித்தட்ட சொன்னார். ஏன்னா 7 பொய்கள் உரைப்பானை இதே போத கண்டில் ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டாரு. யாரோ இங்க பொய் சொல்லிட்டு இருந்தாரா, அவங்க இருக்கா பார்த்து கண்ணன்னு பேர் சொல்லல, அத்தனை ஒரு தேவை தருது. இந்த பொய் சொல்லிட்டு தெரிஞ்சுட்டே இருந்தார் ஒருத்தர். அவர் இங்க பார்த்தா 7 பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீடு பார்த்து அப்படின்னு ஆண்டா சொன்னா அதத்தை போய் இந்த வார்த்தை கேட்கலாமா? கேட்க முடியாது. இவருக்கே சந்தேகம். என்ன சந்தேகம்னா இவர் கேட்டார். கேட்ட உடனே சரி பயம் அத்தானு சந்தானு சக நான் இங்க இருக்கேன், இத்தனை நாள் ஆயிடுச்சு, கருணாநிதி ஆயிடுச்சு, கருணாநிதி நான் என்ன பண்ணணும்னு கேட்டார். சரி நம்பர் மாட்டார். கேட்டேன் பயம் அத்தானு அத்திரையே ஸ்ரீரங்கே சுகமாத்வா, ஸ்ரீரங்கத்தை சுகித்திரு அப்படின்னு. இருந்தாலும் ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா இவர் சொன்னா சொன்னது உண்மையா இருக்குமா? அசோத்தாம அதா குஞ்சா மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்னும் அங்க பண்ண பரவாயில்ல, அந்த விஷயத்து நேரா எதிர்வான பாஷ்யராஜே காமிச்சார். நீ பண்றது உண்மையான்னு கேட்டுனார். நான் உண்மையை தான் பேசுவேன், சந்தேகமா இருக்கேன். இல்ல இல்ல நான் கண்ணன் இல்ல ராமன் சார். யார் நம்பர் கண்ணன் பத்து இருக்காரு. ஏன்னா அதான் திருப்பாணர் சொன்னார். வண்டை உண்டாயால் உள்ளந்த வந்தானே அண்டர்கோன் அணியரங்கன் முதலை கண்டனங்கள் மற்றொன்றினை காணாதான்னு கண்ணன் படுத்துட்டு இருக்காரு. நான் ராமனுக்கு பிரதிநிதி, நம்பிருவா ராமனுக்கு பிரதிநிதி. அதனால்தான் ராமனுக்கு பிரதிநிதி ஆகியதை பராசரத்தில் நம்பெருமாள் தான் ஏற்றம். பெரிய பெருமாள் 2ஆம் வருஷம் தான், பெரிய பெருமாள் 2ஆம் வருஷம். ராமன் தான் ராமன் தாமன் தான் அத்தனை கொண்டாடுவார். அதே மாதிரி படுத்துட்டு கண்ணனுக்கு படுத்துட்டு. ஏன்னா இன்னைக்கும் சொல்றா பெரியவா சொல்ற கிட்டக்க போய்கிட்ட வெண்ணநாத்தை அடிக்கணும். இன்னைக்கும் வெண்ணநாத் அடிக்கணும். வெண்ணையுண்ட வாங்க இல்லையா திருப்பாணர் கட்டு இல்லையா? எதுவும் சொல்ல வேண்டிய ராமோ துர்நாபி பாஷது, ராமோ துர்நாபி பாஷது 2வது வார்த்தை அறியாதவன் ராமன். நீ ராமனா சொல்றியா? கண்ணன் நான் ராமனா இருக்கேன், கண்ணனுக்கு பிரதி படுத்து காமிக்கிறார். அப்படிங்கிற பையன் அஸ்தானம் சென்றால் ஸ்ரீரங்கத்திலே சுகவாஸ்வா. அவ அது அப்பப்போ உதடு ஒதுங்கிட்டே இருக்கும். உதடு ஏன் உதடு யாராவது வெயில் வச்சுக்கேன் நீ செட்டிலே இருக்கும். அதுக்காக உதல்ல, எப்ப பாரு உதடு ஜீவன் நாராயண சர்வத்தை சிவத்தை நாராயண சொல்லிட்டே இருக்கலாம். அதனால தான் இந்த கட்டியை சேவிக்கத்தை கேட்கணும். திருவஞ்சனம் கட்டை சேவிக்க சிவமுகத்தில் எம்பெருமானருக்கு இந்த வார்த்தை வரும். அதிர்சிறுபாவர் கர்ப்பமானதொரு வார்த்தை சொல்ல தொடங்கி துடிப்பது போல் விளங்குகின்ற திருப்பவளங்களும் வரும். இது முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு திருமஞ்சனம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது சபன திருமஞ்சனம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கட்டியம், அடுத்து சகசிரதார திருமஞ்சனம் ஆரம்பிக்கிறது ஒரு கட்டியம். அந்த கட்டியம் சிறிய கட்டியம், இது பெரிய கட்டியம். இந்த கட்டியை சொல்றதே அதிர்சிறுபாவ கர்ப்பமானதொரு வார்த்தை
சொல்ல தொடர்ந்து துடிப்பது போல் விளங்குகின்ற திருப்பவலங்குன்னர். இந்த உடல்கள் துடிச்சுட்டு இருக்குன்னா அவ பூர்வாச்சாரி எப்ப பாரு எந்த அனையும் அவ பயத்தை அனுசந்தானம் பண்ணே இருப்பார். பயம் அஸ்தான சந்தான அப்படிப்பட்ட பயம். இந்த பயத்துக்கு மேல மற்றொரு மந்திரம் வைக்கனா அந்த மந்திரம் அத்தனையும் கடலோசையோடு ஒக்கும். கடலோசையோடு ஒக்கும் அப்படின்னு யார் சொல்றார்? நஞ்சிய சிவர் என்று நஞ்சியத்தை தாய்க்கிறார். நம்பில்ல சொன்னதால் பின்பழகலாம் பெருமாகியர் எழுதி வைத்திருக்கார் இந்த விஷயத்தை. ஆக பயம் என்பது ஆச்சாரிய விதி பரிகரிக்கிறது. ஏன்னா எந்த விஷயமா இருந்தாலும் ஆச்சாரியர்கள் காட்டு கொடுத்தா அது உயர்ந்தது. சாஸ்திரம் ஒன்று சொல்லியிருக்கு, ஆச்சாரம் ஒன்று சொல்லியிருக்கா. எதை எடுத்துக்கலாம்னா சாஸ்திரத்தை தள்ளு ஆச்சாரத்தை ஒன்று எடுத்துக்கணும். ஏன்னா எந்த விஷயமா இருக்கும், எந்த விதியா இருக்கும், ஏன்னா அது ஆச்சாரத்தான் இது பண்ணணுமா இது கூடாதா இது தான் ஆண்டாள் இந்த வார்த்தையை போட்டார். மேலையார் செய்வனர்கள் வேண்டுவன கேட்டியல். என்ன வார்த்தைன்னா கண் கேட்ட நோன்பு நோந்துருக்கு எங்க இருக்கு நோன்பு நோக்குதுன்னு பிரமாணம் கொடுத்து கணக்கு கேட்டுதான். எங்கிட்ட பிரமாணம் கேட்காத எங்க பூர்வாச்சாரியருக்கு அவள்கிட்ட போயிட்டு மேலையார் வேண்டுவன கேட்டு போய் கேட்டுக்கோ, போய் கேட்டு நாம கற்றுக்கலாம் பண்ணோம் ஒண்ணு கட்டு அது மாதிரி இல்லை. நமக்கு தெரியலனாலும் அதை பற்றி கவலையே இல்லை. பூர்வாச்சாரிய பொறுத்தவரை இதான் திரிபுராதேவின்னு தெரியவர். திரிபுராதேவி ராமாந்திர காலத்திலே அவரை போய் சில பேர்லாம் கேட்கிறார், போய் நம்பெருமாள் சேவிக்கிறீரே எதனால போய் சேவிக்கிறேன்னு கேட்டார். எதனால் சேவிக்கிறேன்னு என்ன அர்த்தம்? இல்ல வேதாந்தம் தான் நம்பெருமாள் தான் பிரதான செய்வன்னு சொல்லியிருக்கு, அதனால போய் சேவிக்கிறியா? அல்லது இங்க இருக்கக்கூடிய 4000 ஆழ்வார்கள் நம்பெருமாள் தான் பிரதான செய்வது அதனால போய் சேவிக்கிறேன்னா வேதாந்தம் கற்பதற்கு எனக்கு யோகத்தை இல்லையே, நான் என்னமா போய் வேதாந்தம் கற்று போய் வேற நம்பெருமாள் சேவிக்க முடியும்? நான் பெண்ணாச்சு, வேதாந்தம் கற்பதற்கு யோகத்தை இல்லாத நிலைக்கு இருக்கேன்னு அதனால எதுக்கு தெரியாதுன்னா. ஒருவேளை ஆழ்வார் சாதகம் கொண்டு சேவிக்கிறியா அதனால போய் நம்பெருமாள் தான் பிரதான தெய்வம் போய் சேவிக்கிறேன்னா ஆழ்வாருக்கு சாதகம் தெரியும் ஏதோ தெரியும் ஆனா அதனால சேவிக்கிறேன்னா அப்ப எதனால சேவிக்கிறேன்னு கேட்டார். ஒண்ணுமில்லை, அது இருக்காரு சுவாமி எம்பெருமானார் ராமானுஜர் பாஷ்யக்காரர் அவர் கை காட்டினார், இந்த தெய்வத்தை போய் சேவின்னு சொன்னார். அவரே இதை மாற்றி காளிச்சான் முறையில் இன்னொரு தெய்வம் இருக்கு அதை போய் சேவின்னு சொன்னா சேவிச்சு எனக்கு இவர் தான் தெய்வமா தவிர இவர் என்ன கை காட்டுறாரோ அதுதான் முக்கியமா தவிர மற்றொரு முக்கியம் தான் மேலையாட்டு. அப்பதான் அப்ப அந்த மேலையாட்டு ஆதார ருச்சி பரிகிரீட்டம், அந்த ஆதார ருச்சி பரிகிரீட்டம் தான் பிரதானம். அப்ப ஆதாரம் எப்படி சொன்னா எடுத்துட்டாரோ மற்றதெல்லாம் கடலோசை தான். அதனால்தான் திருவேந்திரபடியானுக்கு இருக்கிற இந்த வைபவமே சில இடத்துல திருவரங்கநாதனும் கிடையாதுன்னா திருவேந்திரபடியானுக்கு தான் தயான சந்தானத்தை பண்ணியிருக்காரு இவரு நம்மாழ்வார். முடிவில் காலம் வந்தால் உலகமண்ட வரவே அகலகில்லேன். இந்த ரெண்டு பாகமும் வேதத்துடைய அர்த்தம். அகலகில்லை என்பது முன்னாடி முன்வாக்கம், ஒழிவில் காலம் எல்லாம் பின்வாக்கம். இது ரெண்டுமே திருவரங்கநாதன் கொடுக்கல. ஆனா எந்தமோ வாங்கிகளும் தோலை ஆட்டதும் பயங்கர ஆயிரமும் அப்படின்னு சொல்லி 1000 பாதமும் திருவரங்கநாதனுக்கு தான் பராசரோடு சொல்லிட்டார். அவர் வேற இடத்துல சொல்லியிருக்காரு. இருந்தாலும் திருவேந்திரபடியானுக்கு இந்த பயத்தை அனுசரிக்கக்கூடிய ஒரு வைபவம் திருவரங்கநாதன். ஆனால் பயத்தை கடைசியில் கொண்டு போய் சேர்த்துன்னா திருவரங்கநாதன் தான். அவர் தான் முதலாவது லட்சுமிநாத சமாரம்பாம் நாதயாமனவத்தையும் அஸ்வதாதார வெளியந்தாம் வந்தே குருபராம் தெரிகிறது. ஆக தயத்துக்குண்டான ஒரு மந்திரத்துக்குண்டான மந்திரம் மற்றொரு மந்திரம் இல்லை. அதன் மற்றவையெல்லாம் கடலோடையோடு ஒக்கும் தெரிவிக்கிறார். ஆச்சரியமான அர்த்தம். இதோடு நஞ்சியருடைய வார்த்தை முற்று பெற்றது. இன்னும் நிறைய இருக்கு. இது முற்று பெற்றதுன்னா நமக்கு இவ்வளவுதான் முடியுதுன்னு முட்டுக்கிறது. ஓஹோ அதெல்லாம் அவதான் போட்டு இன்னும் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஒவ்வொருத்தரும் முதல்ல ஆரம்பிக்கிறது அனந்தாழ்வனாகட்டும், அதே போல ஆலவந்தாராகட்டும், அதே போல பராசரபத்ராகட்டும், நஞ்சியராகட்டும், இவருடைய வார்த்தை இன்னும் நிறைய இருக்கு. இருந்தாலும் சில வார்த்தை திருவாழி இருக்கு, கோயில் திருவாழி எடுத்துட்டு இருக்கா இல்லையா? ஏன்னா காலத்துக்கு தந்தால காலத்தை போட்டு திருவாழி தெளித்தவன அந்த கிரமத்தில் எடுத்துட்டு வந்துருக்குமே தவிர. அதனால அடுத்து எம்பார் பட்டருக்கு அருள் செய்த வார்த்தை 10 வார்த்தை அடிச்சிருக்காரு. ஆச்சரியமான இதே புத்தகத்திலே இருக்கு, இதே புத்தகத்திலே இருக்கு. ஆனா இப்ப இன்னைக்கு அவதாரி தான் பார்க்க போறோம். இதே புத்தகத்திலே இருக்கு பாருங்க. அதாவது என்பார் பட்டருக்கு அருள் செய்த வார்த்தை பக்கம் சொல்றேன் 475 பக்கம் 470 எம்பார் பட்டருக்கு அருள் செய்த 10 வார்த்தைகள். முதல்ல எம்பாவோட வைபவத்தை பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவர்கள் அநேகமா இன்னைக்கு வராது, அடுத்த காலகட்டத்தில் அதை எடுத்துக்கலாம். எம்பாவோட வைபவம் ஆச்சரியமான வைபவம். ராமானுஜ பதார்த்தாய கோவிந்தாச்சவான பாயினே ததாயத்த சுரூபாச ஜீஜான் மத விஸ்தமஸ்தவி. இந்த
இந்த ஸ்லோகம் கோவிந்த பெருமாள் அவருடைய இயற்பெயர். கோவிந்த பெருமாள் பேர். எம்பார்னு பின்னாடி ஏற்பட்டது. எம்பெருமானார் என்கிற சப்தத்தின் சுருக்கி எம்பார் கொடுத்தார் கோவிந்த பெருமாள். அவருடைய இயற்கை பெயர் கோவிந்த பெருமாள் பேர். அவருடைய தனியது ஸ்ரீவைஷ்ணவ குரு பரம்பரையிலே ராமானுஜன் அடுத்தபடியாக ஆச்சாரிய பீடத்தை அலங்கரித்தவரே என்பார் தான். ஸ்ரீவைஷ்ணவ ஆச்சார ராமானுஜர் என்பார், அடுத்து பட்டர், அடுத்து நஞ்சியர், அடுத்து நந்தியர், இப்படி வருது. அப்ப எத்தனை முக்கியத்துவம் வரும் ஒரு ஸ்ரீவைஷ்ணவ ஆச்சாரிய ரத்னகாரத்தை அந்த ரத்னத்தை இருக்காத முதல் பெருமை. அந்த பெருமையை காட்டணும் பக்கத்துல யாருக்கு பக்கத்துல எம்பெருமானாருக்கு அடுத்த பீடம். அதான் ரொம்ப முக்கியம். எம்பெருமானாருக்கு அடுத்த பீடத்தில் இருக்கக்கூடிய பெருமையை எம்பாருக்கு மற்ற யார் கிடையாது. அப்படிப்பட்ட எம்பார். அந்த எம்பார் ஏன் எம்பார் எம்பெருமானார் என்கிற பெயரை சுருக்கி எம்பார் ஏன் பின்னாடி சொல்றேன் எம்பார் வச்சுட்டார். ஆனா எம்பாருக்கு எம்பெருமானாருக்கும் தேகத்தாலே சம்பந்தம் உண்டு, சரீர சம்பந்தம் உண்டு. இவா ரெண்டு பேரும் என்ன தமிழ்ல சொல்லணும், ஆங்கிலத்தில் கசின் பிரதர்ஸ் சொல்றேன் இல்லையா. எப்படின்னா இருவரும் அக்கா தங்க பிள்ளைகள், ரெண்டு பேரும் அக்கா தங்க. பூமிநாச்சியாருடைய திருக்குமாரர் தான் பூமிநாச்சியாருடைய திருக்குமாரர் தான் ராமானுஜர். ஸ்ரீதேவி நாச்சியாருடைய திருக்குமாரர் தான் எம்பார். எம்பாருடைய திருத்தாயார் பெயர் ஸ்ரீதேவி நாச்சியார், ராமானுஜருடைய திருத்தாயார் பெயர் பூமிநாச்சியார்கள். இந்த ரெண்டு பேருக்குமே பூமிநாச்சியார் ஸ்ரீதேவி நாச்சியார். ஏன்னா நாச்சியார் ஏதோ நாச்சியார் நாச்சியார் பேரு. அதுதான் பெருமாளுடைய பத்திரி நாச்சியார், அந்த நாச்சியார் நாச்சியார் பேர் வச்சுருக்கா. ஏன்னா கேசவ சோமயாஜிக்கு பூமி நாச்சியாருக்கு பிறந்தவர் தான் ராமானுஜர். கேசவ சோமயாஜி அவருடைய தகப்பனார். யாருடைய தகப்பனார்? ராமாவுடைய தகப்பனார் பேர் கேசவ சோமயாஜி. பூமி நாச்சியாருக்கு ஸ்ரீபெரும்புதூர் அவதாரம் பண்ணவர் தான் சுவாமி ராமானுஜர். அதே போல மதுரமங்கலம் கமலமய பட்டர்னு பேர். கமலமய பட்டருக்கும் ஸ்ரீதேவி நாச்சியாருக்கும் அவதாரம் பண்ணதான் மதுரமங்கலம். புருஷமங்கலம் சொல்லுவாங்க. புருஷமங்கலம் சொல்றது உண்டு. இன்னைக்கு அது பேரு மாறி இருக்கு. புருஷமங்கலம் சொல்றா, மதுரமங்கலம் சொல்றா. என்ன சொல்றா? அதை மழலை மங்கலம் கூட சொல்லுவாங்க. மழலை மங்கலம் கூட சொல்லுவாங்க. புருஷமங்கலம், மதுரமங்கலம், மழலை மங்கலம் அப்படின்னு சொல்றா. அந்த மழலை மங்கலத்தை அவதாரம் பண்ணவர் தான் கோவிந்த பெருமாள். அப்படின்னா ரெண்டு பேரும் சகோதரனுடைய திருக்குமாரர்கள். ராமானுஜர் ஆகட்டும் கோவிந்த பெருமாளும் ரெண்டு பேரும் அண்ணா தம்பி. இப்படிப்பட்ட மகாச்சாரியர்கள் ரெண்டு பேரும் அண்ணா தம்பி. அதாவது பெரிய திருமலையுடைய சகோதரர்கள் தான் பூமி பிராட்டியும் பூமி நாச்சியாரும் ஸ்ரீதேவி நாச்சியாரும். பெரிய திருமலை தான் மாதுடர் மாமா. இவா ரெண்டு பேருக்கும் கோவிந்த பெருமாளுக்கும் சுவாமி ராமானுஜருக்கும் தாய் மாமன் யாரு? பெரிய திருமலை நம்பிகள். அவருடைய சகோதரருடைய சகோதரியுடைய பிள்ளைகள் தான் இரண்டு பேருமே சரீர சம்பந்தம் உண்டு. அந்த ரெண்டு ஆச்சாரியர்கள் என்ன பண்ணியானா இவருக்கு தான் இந்த கோவிந்த பெருமாளுடைய சிஷ்யன் தான் பராசரப்பட்டர். அவருடைய 10 கட்டளைகள் தான் நம்ம பார்க்கணும். 10 விஷயம் என்னன்னு பார்க்க போறோம். அப்ப ஒவ்வொன்றும் ஏற்ப அடுத்த தலைவர் இருக்கா. அப்ப பகவானாலேயே பரிகரிக்கப்பட்டு ஆச்சாரியர்கள் திருமந்திர உபதேசம் பெற்றா இல்லையா. அதை போல தர்மஸ்வம் இது தெரியாதுன்னா முதல்ல எம்பார் ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தவர் நம்முடைய சம்பிரதாயத்தில். முக்கியமான பெருமை எம்பாருக்கு உண்டு. என்ன பெருமைன்னா எம்பார் இல்லைன்னா ராமானுஜரை இன்னைக்கு நம்ம பார்த்திருப்போமான்றது சந்தேகம். ஏன்னா ராமானுஜர் முதல்ல அத்வைத்தி இடத்திலே காலட்சேபம் பண்ணினார். அத்வைத்தி யாதவ பிரகாசர். அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு உபன்யாசத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தத்துக்கும் இவர் சாஸ்திர சம்மதமா இல்லையே இவர் மாற்று கருத்து கொடுத்துட்டே இருக்கே. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இந்த இதெல்லாம் எங்க நடத்துனா திருப்புக்குடி போரோட்டி நாயர் ஆச்சரியமான திவ்யதேசம் திருப்புக்குடி திருத்த புட்கரணின்னு பேரு. அந்த திருத்த புட்னா கழுகரசன். அங்கதான் ஜட்டாயு மோட்சம் போன இடம். 3 இடத்துல இருக்கு. எனக்கு ஜட்டாயு மோட்சம் வந்து அங்க சித்திரக்கூடத்துலையா இங்கயா அது முள்ளம்பூதம் முடி இருக்கு அங்கேயும் ஜடம். இப்போ 3 இடத்துல ஜடா அவதாரம் பண்ணி மோட்சம் போயிட்டாங்க. அப்படி அர்த்தம் இல்லை. இதுலதான் சித்திரக்கூடத்துல தான் ஆயிடுச்சு. ஆனா இங்க அது மாதிரி சேவை காய்ச்சிருக்காங்க. அதே போல அங்கேயும் அது மாதிரி சேவை காய்ச்சிருக்காங்க. இப்போ 9 நரசிம்மர் இருக்கா இல்லையா. 9 நரசிம்மர் வந்தாங்க. நரசிம்ம அவதாரம் ஒரு அவதாரம் தான். நம்ம நரசிம்மன் சொல்றா இல்லையா. ஜோலா, அகோபில, மாலோல, ரோடா, காரஞ்ச, பார்கவகா, யோகானந்த, சத்திரவடு, பாவனா அப்படின்னு 9 நரசிம்மர்கள். 9 நரசிம்மன் அவதாரம் பண்ண, ஒரு நரசிம்மன் தான் அவதாரம் பண்ணார். ஆனா அத்தனை பேரும் 9 அவரவர்கள் பிரார்த்தித்தபடி அந்தந்த காலத்துல பகவான் வந்து அவர் சேவை சாய்கிறான். அதனால 9 நரசிம்மன். அதே விட திருத்த புஷ்கணி
அதே நிலையில தான் ஏற்பட்டுக்க தவிர ஓ 3 இடத்துலையும் ஜட்டாயு மோட்சம் கிடைச்சதுன்னு அப்படின்னு அர்த்தம் இல்லை. இது சொல்ல வந்தீங்கன்னா அங்க திருப்புக்குடி திவ்யதேசம் கோரேட்டு நாயனார்னு பேரு. தமிழ்ல பேருனா கோரேட்டு நாயனார்னு பேரு. அந்த புஷ்கரணி கரைக்கு தான் பெருமாள் இருக்காரு. விஜயராகவ பெருமாள் ஆச்சரியமா. அங்க குதிரை வாங்குறது ரொம்ப ஏற்றம். குதிரை வாங்குறது ரொம்ப ஏற்றம் அங்க இருக்கக்கூடியது. அந்த குதிரை இன்னும் பாடும் போது இன்னும் சொல்லிட்டு இருக்காரு. இது சொல்ல வந்தீங்கன்னா அப்படிப்பட்ட அந்த இடத்துல திருப்புக்குடி தான் காஞ்சிபுரம் திருப்புக்குடி காலம் கேட்டு இருக்காரு. யார்கிட்ட? யாதவ பிரகாச காலம் கேட்டுருக்காரு. அவர் சொல்லக்கூடிய அர்த்தத்துக்கெல்லாம் மீறி விசிஷ்டாத்வைதம் அவர் அத்வைத பரமா சொல்லியிருக்காரு. இவர் மீறி விசிஷ்டாத்வைதம் ஒரு அர்த்தம் சொல்லியிருக்காரு. ஒரே ஒரு வாக்கியம் தான் சப்தயதா சப்தியாகம் புண்டரீகம் ஏகபக்ஷினி அப்படின்னு ஒரு வார்த்தை சாஸ்திரங்கிறது. பகவானுடைய 2 திருக்கங்கள் சூரியனுக்கு ஒத்த இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட திருக்கங்கள் சொல்லியிருக்கு. அர்த்தத்துக்கு போக வேண்டாம். அவர் மாற்றி என்ன சொல்றாரு, உப்புமான என்ன சொல்றேன்னா குரங்குடைய பின்பாகம் இல்லையா, பின்பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த பின்பாகக்கூடிய அது எந்த வண்ணத்தில் இருக்குமோ அந்த வண்ணத்தின் நிலைதான் பகவானுடைய திருக்கங்கள்னு தாழ்ந்த உபமானத்தை சொல்லி சொல்றாரு. கபி கபின்னா குரங்குன்னு வச்சுட்டார். கபி தான் கபம் கீப்பு கபின்னு உறிஞ்சுகிறபடியால கபின்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தத்தை சொல்லி நிரூபிக்கிறார். அதே போல சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா யோவேத நிகிதம் புகாயாம் பரமே இதெல்லாம் சாஸ்திர வாக்கியம். இந்த சாஸ்திர வாக்கியத்துக்கெல்லாம் அத்வைத பரமாத்ம கிரப்பம் கட்டி பிரம்மத்தை தவிர மற்றொரு கிடையாது. அதாவது பிரம்ம சத்தியம் ஜெகத நித்யா ஜீவோ பிரம்ம நாபரகா இது வேதாந்த சித்திவகா அப்படின்னு சங்கரர் சொன்ன வாக்கியத்துக்கு அதாவது பிரம்ம சத்தியம் அத்தனையும் போய் எதுவுமே உண்மை கிடையாது. எதுவுமே என்ன நான் சொல்றேன் நான் உண்மையா இல்லையா உள்ள நான் உண்மை நடப்ப பிரம்மம் பொய்யாது ஒண்ணுதானே உண்மை. 2வது இல்லையா அப்ப ஒண்ணுதான் உண்மைன்னா அந்த உண்மையை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா அதான் உண்மை. குழப்பி கொழுப்பி கொழுப்பி கொழுப்பியே பேசிட்டு இருப்பார். அதான் அத்வைத்தன் பேரு. அப்படி அத்வைத பரமா அவர் சொல்லிட்டு இருந்தார். யாதவ பிரகாசம் அது தப்புன்னு சொல்லி இப்படித்தான் அர்த்தம் சொல்லணும் இல்லையா. ஆழ்வார் சொன்னபடி அது மட்டும் இல்ல, மேலும் ஆழ்வார் சொன்னது மட்டும் இல்ல, டங்கர் திரவிடர் புகதேவர் வேதவியாசர் எத்தனை பெரியதா இருக்கா சாஸ்திரக்காரர்கள். அந்த சாஸ்திரக்காரெல்லாம் இப்படிதான் சொல்லியிருக்கா. அப்படிதான் சொன்னா என்னென்ன சொன்னோம் எடுத்துக்கவே இல்லை. அந்த அர்த்தத்துக்கு ராமானுஜர் சொன்னார். அது அவருக்கு பிடிக்கல. யாருக்கு பிடிக்கல? யாதவ பிரகாஷ் பிடிக்கல. பிடிக்காத அப்படின்னா இவரை எப்படி வச்சிருந்தா நம்ம இல்லாம போயிடுவோம். ஏன்னா ஆச்சாரன் சிஷ்யன் அப்படின்னா சிஷ்யன் ஆச்சாரன் தலையாடிட்டே இருக்கணும். அது சீவைக்கு வேலை தான் தலையாட்டுறா. அது வேற விதத்துல தான் அவன் தலையாட்ட மாட்டான். அப்படின்னா என்ன சொன்னா சிஷ்யன் ஒரு விஷயத்த சொன்னா அது உயர்ந்த விஷயம் வந்து ஒத்துக்கணும்னு சொன்ன இல்லையா. இப்ப இது உயர்ந்த விஷயம் தானே ஆச்சாரம் ஒத்துக்கினாரா இல்லையா. ஏன் அவர் இஷ்டாத்வைத்தியா இல்ல விஜிஷ்டார் வைத்தியா தான் ஒத்துக்கிட்டார். அது அத்வைத்தியானார் அதனால ஒத்துக்கல. ஒத்துக்காத மட்டும் இல்ல இவர் இருந்தால் தப்பு தப்பா இவர் தப்பு தப்பா சொல்றாரு. இவரை இனிமே விட்டாக்குன்னா இவர் நம்ம ஆரம்பிச்சார். ஆமா சரியாத்தானே இருக்கு சரியாத்தானே இருக்கு இவரையும் அப்படி சொல்றாரு அப்படின்னு ஊரெல்லாம் பேச ஆரம்பிச்சா உடனே ஒரு சந்தை இனிமே இவரை விட்டாக்குன்னா நம்மையே இல்லாம விடுவார். இவர் பெருமையை நிறைய வந்துடும். அதனால இவரை கொண்டு விடுறது தீர்மானம். இவரை கொண்டு விடுறதுன்னு அப்படின்னு ஒரு நாள் சாயங்காலம் போட்டு பேசிட்டு இருக்கா. ஓரமா பேசிட்டு என்ன பேசிட்டு இருக்கான்னா இந்த மாதிரி இவரை கொண்டு எல்லா சிஷியரும் பேசி கூடி இவரை கங்கை அடிச்சு வரும் யாத்திரை கங்கை யாத்திரை போயிட்டு அங்க போய் இவரை கொண்டு போய் கங்கையில கழிவு வந்துடலாம் அப்படின்னு பேசிட்டா. இவா இங்கிருந்து கிளம்பினா தீர்த்த யாத்திரை கிளம்பினா போயிட்டு இருக்க இந்த விஷயம் எம்பாறு தெரிஞ்சு தெரிஞ்ச உடனே தீர்த்த யாத்திரை போயிட்டு இருக்கா. இந்திய சாத்புரா மலை நாக்பூர் சொல்றோம் இல்லையா அதுதான் இந்திய தேசத்தின் மத்தியமமான எல்லை. அந்த இந்திய சாத்புரா மலை அந்த பக்கம் தான் வடதேசம், அந்த பக்கம் தான் அதான் பிடிக்கிறது. தென் தேசத்தையும் வடதேசத்தையும் பிடிக்கிறது. அந்த இந்திய சாத்புரா மலைக்கு வர வந்துட்டு இருக்கே அங்க என்பார் ராமனுடைய தனியா சாயங்கால பேர் தனியா அழைக்கிறார். அழைச்சி இந்த மாதிரி அவெல்லாம் பேசிட்டு இருக்கா இனிமே நீ அவளோட வராத இப்படியே நீ அவளுக்கு தெரியாம திரும்பி போயிடு அப்படின்னு சொன்னோன்னே அந்த க்ஷணமே திரும்பிக்க. ஆனா இவருக்கு இடம் தெரியல எங்க இருக்கோம் என்ன பண்றோம். ஏன்னா இவரோட போயிருக்கா எங்க போயிருக்குன்னு தெரியல எந்த நிலை இருக்குன்னு தெரியலையே. பெருமாளை பிரார்த்திக்கிறா ஒண்ணும் தெரிகிற ஒண்ணும் தெரியல. ராத்திரி ஆயிடுச்சு கிளம்பி திரும்பி வந்து ராத்திரி ஆயிடுச்சு. அப்ப ஒரு வேடன் வீடு வச்சு 2 பேர் வந்தா 2 பேரும் வந்து அவர்கிட்ட பிரார்த்திக்கிறார். சுவாமி எனக்கு தெரியல நான் காஞ்சிபுரம் போகணும் நானும் இங்க இருக்கேன் இங்க எங்க இருக்குன்னு இங்க எந்த இடமே தெரியல அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பிரார்த்திக்கிறார். நாங்க போறோம் நாங்க ஒரு அழைச்சிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி எங்களோட இருந்துட்டு அவரோட கொஞ்சம் நடந்தா ஆயாசம் ஆயிடுச்சு. அந்த அந்த வேடுவிச்சுக்கு படுத்துட்டா அவரை படுத்துட்டு இருக்கிறது சட்டுன்னு வந்து கேட்டா தாகமா இருக்கு தீர்த்த முடிஞ்சு கேட்டா
பெரிய கதை திருப்பரங்கள் எடுத்துருக்கு. நான் உங்களுக்கு சுருப்பா சொல்லிருக்கேன். தாகமா இருக்கு, தீர்த்த தாகமா இருக்குன்னா இப்ப எப்படி கொடுக்கறது? கர்த்தா சொல்றாரு, யார் 2 பேரும் தேவப்பெருமாள் தெரிஞ்சே விட்ட கர்த்தா சொல்றாரு, என்ன கொடுக்க முடியும்? இப்பெல்லாம் ராத்திரி எங்க போய் தாகம் கொண்டு வருது அப்படின்னு சொன்னார். இதை இந்த சுவாமி கேட்டுட்டார். ஐயோ நமக்கு வழி காட்டுறான்னு சொன்னாலே அந்த பத்தினி தாகம் கேட்டுக்காரு, கொடுக்கலையேன்னு காத்தால கொஞ்சம் பெருமாள் எழுந்துட்டு நேர போய் தாகத்துக்காக எங்கெல்லாம் பேருக்கு தாகம் எடுக்கிற அங்கே போய் தாகம் எடுக்கணும் போயிட்டார். போயிட்டு தாகத்தை அவருக்கு வருகிறது நேர கிட்ட வந்து பார்த்தா 2 பேரையும் காணும். எங்க காணும், எங்க போயிட்டா இவருக்கு தெரியல. இந்த பக்கமா அந்த பக்கமா எந்த போகும்போது இதுன்னு தெரியல. அடுத்து ஒருத்தர் வந்துட்டு இருந்தார். அவர்கிட்ட கேட்கிறார், சாமி நான் காஞ்சிபுரம் போனோம், எங்க இருக்கேன்னு தெரியல, இந்த நிலைக்கு வந்துட்டேன்னா என்ன நீ இருக்கிறது நீங்க தெரியலையா, அதோ புண்ணிய கோட்டிமான தேவையாட்டே தெரியலையான்னு கேட்கிறார். அப்பதான் தெரிஞ்சிட்டார், அந்த வேடம் வேடி வச்சியே சிவபெருமானம் தெரிஞ்சேவிற்காக வந்து நம்ம ரட்சித்தான்னு சொல்லலாம். அதுல இருந்துதான் தீர்த்த கைங்கரியமே பண்ண ஆரம்பிச்சார். அப்ப எம்பாவுடைய நிலை என்னன்னா, எம்பார் அன்னைக்கு காட்டி கொடுத்து உன்னை போடு சொல்லணும்னா இன்னைக்கு ராமானுஜ சித்தாந்தம் இருக்குமான்னு தான் சொன்னோம். அப்ப எவ்வளவு முக்கியமானவரா எம்பார் எடுக்கிறார். ஏன்னா ராமானுஜ சித்தாந்தம் இன்னைக்கு இருக்குன்னா எம்பார் பண்ண மகோபகாரம், அப்படிப்பட்ட உபகாரத்தை பண்ணார். அந்த உபகாரம் பண்ண உடனே அதற்கு மேல இன்னொன்று தெரிவிக்கிறார். என்னன்னா இந்த உபகாரம் பண்ண வந்துட்டாரு, வந்தார்த்தனம் இங்க போட்டு உபகாரம் தெரியுது. ஆனா இங்க என்ன ஆயிடுச்சுன்னா எம்பார் என்ன ஆயிடுச்சுன்னா காஞ்சிபுரத்துக்கு திரும்பி வரணும் போனோம். இவர் வரல, அங்கிருந்து திரும்பி வரச்சே எங்கெங்கயோ போயிட்டு வந்துட்டு இருந்தது. இங்க காலாஸ்திரி வழி வந்துட்டு இருக்கிறது, அங்க தீர்த்தம் வந்துட்டு ஒரு லிங்க கையில இருக்கு. எம்பார் உடனே பக்கத்துல என்ன பண்ணா, உள்ளங்கை கொணர்ந்த நாயனார் பேர் கொடுத்தான். மனம்தான் பேர் கொடுத்தார், உள்ளங்கை கொணர்ந்த நாயனார் அப்படின்னு பேர் கொடுத்தார். அந்த பேரை கொடுத்த உடனே இவரும் மாறிட்டார். அதனால்தான் ஸ்ரீவைஷ்ணவர்களோட எப்ப இருக்கணும், கொஞ்சம் அப்படி நம்ம யாத்திரை போறதை விட ஸ்ரீவைஷ்ணவம் அல்லாத கொட்டி போகக்கூடாது. ஏன் சொல்றேன்னா, போயாச்சுன்னா தேவதாந்தத்துக்கு போவார், இவ்வளவு தூரம் வந்துருக்குமே அங்க போனா என்ன ஒட்டிக்குமா, ஒட்டிக்க போறது வாஸ்தவம் தான், ஒட்டிக்க போறது. ஆனா நம்ம மனசு மாறிடுமே, என்ன வேணா பண்ணுவேன், எத்த வேணா பண்ணுவேன், மனசு மாறும். ஏன் சொன்ன உங்களுக்கு அவ்வளவு தூரம் அத்தியவசாயம் இல்லையா, வைராக்கியம் இல்லையா? எங்களுக்கெல்லாம் வைராக்கியம் இல்லை. வைராக்கியம் இதுல இல்லை, வைராக்கியம் மற்ற விஷயம் தரும். ஏன்னா இது இருதர்மா ஞானம். நீ எத்தனைதான் வைராக்கியம் வச்சிருக்கார, உனக்கு தெரியாமே அது பண்ணிடும். அந்த காரியத்தை பண்ணும். ஏன் பண்ணுன்னு சொல்றேன், சரி வச்சு சொல்றேன். எது சொல்ல வந்தேன்னா, இவருக்கு அங்கே போன உடனே ஆயிட்டு அது கிடைக்கிற உள்ளங்கை குறந்த நாயனார்னு இவர் பரமசிவ வைக்கிறார். ஆனா என்னன்னா காலாஸ்திரி வந்த உடனே சில கஷேத்திரத்தை கூட லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அங்கேயே சிவனுக்கு நிச்சயமா பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டார். இது ஒரு பக்கம் நடந்துட்டே இருக்கு. ஏன் இந்த மாதிரி நடக்கிறதுனால உயர்த்துக்காக குருவாச்சார தெரிவிப்பாங்க. இப்ப நம்ம சாதம் அனுசந்தானம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம், திருவாரூர் அனுசந்தானம் பண்றோம், இப்படி வீதியில் போயிட்டு இருக்கோம். திருவாரூர் நடந்து பேசப்படாது, தெரிவிக்கப்படாது. அது மட்டும் இல்ல, நின்று தெரிவிக்கப்படாது, உட்கார்ந்து பெருமாள் தான் தெரிவிக்கணும். இதை நம்ம உட்கார்ந்து தெரிவிக்கணும். ஆனா நம்ம உள்ளுக்குள்ள அனுசந்தானம் பண்ணிக்கலாம். இது அனுசந்தானம் யாரும் தடுக்க போறது இல்லையா? நான் அனுசந்தானம் பண்றது தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது. நானும் நினைக்கவே கூடாதுன்னா, நான் நினைச்சேன்னா நினைக்கிறாங்க உங்களுக்கு தெரியும். அவர் நினைக்கிற சுவாமின்னா, ஓ நினைக்கிற போறீங்க, உள்ளுக்குள்ள நினைவு இருக்க, நீ சொல்றதே நினைவு இருக்கு. நீ சொல்ற அதான் கண்டாக எழுதணும்னா நாராயணன் சொல்ல மாட்டேன்னு ஆட்டிட்டே சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சொல்றது அந்த நாமம் காதல் விடணும், அதுவும் விடக்கூடாது, அதுவும் விடணும். நாராயணன் அவங்க சொல்ல மாட்டேன்னு ஆட்டிட்டே அந்த மாதிரி நமக்கு உள்ளுக்குள்ள பண்ணிட்டு போறோம். அனுசந்தானம் பண்ணிட்டோம், அனுசந்தானம் பண்ணிட்டு போயிடுச்சு. குடலின் அதாவது ஆச்சரியமா ஒரு குடலின் மதிய சொன்ன ஓராயிரத்தில் 10 மயில வந்தார் காமர்மானை நோக்கிய ஒரு பாகம் இருக்கு. எத்தனை பாகம் வரிவரி இதன்படி அது ஒரு பாகம். அதே போல நல்ல கோட்பாட்லோகங்கள் மூன்றிலும் தாமிரண்டு அள்ளி கமலக்கண்ணன் அந்த குருகோ திருவோபன் சொல்லப்பட்டாயிரம் வீம்பத்து வல்லாரும் நலவதற்கா முனைவாளர் கொண்ட வேண்டியவன். இந்த பாகம் வந்து இல்லையா, மூன்றிலும் அள்ளி கமலக்கண்ணன் அந்தன் குருகு ஷடகோபன். ஷடகோபன் சப்தம் வந்து இல்லையா, ஷடகோபன் சப்தம் வரைச்சு நம்ம அறியாம நம்ம கை கூப்பிடுறோம். தெற்கு நம்ம வடக்கு பக்கம் தான் தெற்கு நோக்கி கை கூப்பிடும், ஆனா ஆழ்வார்க்கு கை கூப்பிடுறோம். இப்ப நடந்து போயிட்டு இருக்கோம், குருகூர் ஷடகோபன் சொன்னா அப்படின்னு வந்துட்டு கை கூப்பிடணும்னா கை கூப்பிட்டேன். இப்ப கை கூப்பிடக்கிட்ட இடத்துல வீதியில தான் போயிட்டு இருக்கோம். எத்தனையோ தேவதாந்திரவுடைய சன்னதி வந்துட்டு தான் வராமலாம் இருக்கும், நிறைய இருக்கு. அதுதான் நிறைய இருக்கு. அங்கங்க
இவர் தான் வினை தீர்ப்பவர். இவர் தான் தேவிமாராது கூர்மையை வினை தீர்ப்பவர். ஆழ்வார் வேற சொல்லுகிறார், இவர் தான் வினை தீர்ப்பவர், இவர் தான் வழித்துணை. வழித்துணை இவர் தான் பேரு காலமேக பெருமாள். மார்க்கவந்து சைக்கியனும் உண்மையான வழியானா காவடைந்தோ தங்களுக்கு தானே வழித்துணையாம் காலமேகத்தை கதியாக்கும் மனவாளமாக தெரிவிக்கிறார். திருவாரூர் போட்டிருந்தாங்க வழிக்குன்னா அவர் பேரே மார்க்கவந்து சைக்கியன்னு பேரு. அப்படி இருக்கிறது அவர்களுக்கு இவர் தான் வழித்துணை, இவர் தான் வினை, இதெல்லாம் சொல்லுவார் இல்லையா? அப்ப குறுக்க வந்துட்டு இப்ப குறுக்க வர்ற நேரத்தை சரியா நம்ம கை கூப்பணும். இப்ப கூப்பலாமா கூடாது? குருபூ ஷடகம் கை கூப்பிடணும். கை கூப்பிட நேரத்தை சரியா கேட்கா மாதிரி வேதாந்தர தண்ணி வந்துருக்கு. இப்ப நான் கூப்பினேன்னா அவர் உணர்ந்து பாக்குறாரு, ஓ நம்மளை தெளிச்சுட்டான் அப்படின்னு நினைக்கிறாரு இல்லையா? தெரிஞ்சுக்கணும் ஒண்ணுமே இல்லை. நேற்றுக்கே பார்த்தோம் விராட்டி ஐஸ்வர்யம் அச்சரகதை பரமம் பதிர்பான்னு அவன் ஒரு தடவை சேவிச்சதுக்கே எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. விராட்டி ஸ்ரீரங்கநாதர் கொடுக்குறான்னு தெரிவிக்கிறான். அதே போல சேவிச்ச உடனே இவருக்கு தேவதாந்திரத்தை பார்க்கல நல்லா ஞாபகம் என்ன வருங்க பார்க்கல சேவிச்சார். ஆனா அவர் அந்த தேவதத்தை நினைச்சுக்கோ சுவாமி என்ன சேவிச்சார் சேவிச்சபடியால நான் என்ன பண்ணோம், இவருக்கு ஏதாவது பண்ணணுமே ஏதாவது பண்ணும் பண்ண உடனே நமக்கு உடனே தோணும் பக்கத்துல சொல்றார், இத்தனை நேரம் நீ அந்த பெருமாள்கிட்ட போயிருந்த ஒண்ணுமே பண்ணல, அன்னைக்கு ஒரு தடவை நீ இவர் சேவிச்சுக்க இல்லையே நான் சேவிக்கிறேன் நான் பார்த்து நீ சேவிச்ச உடனே பலன் இதை வந்துருக்கு பாருங்க. எனக்கு உடனே கொஞ்சம் இது அதுதான் நின்றவாயில்லா நீச்சதுன்னு இது உடனே தான் 15 வருஷம் இந்த பெருமாள் திருவார் இருந்தேன் ஒண்ணுமே கொடுக்கலையே, இவன் கொடுத்துட்டாலே இப்ப எனக்கு பல என்ன கொடுத்துருப்பா இன்னும் கீழே போட்டு கொடுத்துட்டு இருக்கா. அது எனக்கு வசதியா இருக்கு. என்ன கொடுத்துருக்காளே இதுவே செலவுல போட்டிருக்கேன்னு போயிடும். அப்ப என்ன அது தேவதாந்திர சம்பந்தம் அறிந்தும் அறியாமலையும் கூடாது, ரெண்டுமே கூடாது. அப்படி இருக்கிறது இவர் போயிட்டாருன்னா இந்த சம்பந்தம் அப்ப தீர்வைத்தோடைய கோஷ்டி இல்லாதபடியால கடவுள் போயிட்டார். உள்ளங்கை குழந்த நாயனார் ஆயிட்டார். இது எப்படி வெளியே வந்தாலும் தனியா பண்ணேன் பெரிய உபன்யாசம். அது என்னன்னா பெரிய திருமணத்துக்கு தான் அவர் திருத்தார். ஒரு தடவை 2 தடவை இல்லை. நம்ம பூர்வாச்சாரர்கள் எவ்வாறு திருப்பி சம்பிரதாயத்தை கொண்டு வரதுக்கு எவ்வளவு சமப்பட்டு காட்டுங்கன்னா நாம இன்னும் சொல்லிட்டு இருக்கோம். அத்தனை சமப்பட்டிருக்காரு எவ்வாறு திருப்பி கொண்டு வரதுக்கு. அந்த சமபத்துக்கு நான் தனியாக ஒரு உபன்யாசமா பண்ணேன். அப்படி இருக்க பெரிய திருமணக்கூடிய சகோதரி தான் இவர். ஆனா பூமாதேவியத்துலதான் நாம் என்று பண்ணார், ஸ்ரீதேவியத்துலதான் இவர். பெரிய திருமணங்களுடைய மருமக்கள் தான் 2 பேருமே இருந்தாலும் அந்த ராமானுஜருடைய பிரார்த்தனைக்கிறங்க பெரிய திருமண தான் போயிட்டு அவர் திருத்தறார். அந்த திருத்தது எழுதிட்டார் பெருமாள் தான். அது அடுத்த உபன்யாசம் சொல்றேன் என்ன எழுதி என்ன சொன்னார் எப்படி திருத்தினார். 3-4 தடவை போயிட்டு வரார். எங்கிருந்து மேலிருந்து இறங்கணும், காலாட்சி வரணும், வந்து ஒரு வாக்கு சொல்லணும். அவர் கணிச்சிக்கவே மாட்டார். திருப்பி மேலே போவார், திருப்பி இறங்குவார். எத்தனை தடவை பெரிய திருமணம் அவ்வளவு சிரமப்பட்டு பெரிய. ஏன்னா ராமானுஜர் ஒரு வார்த்தை சொன்னார், அவரை எப்படியாவது திருப்பி நம்ம சம்பிரதாயத்தை கொண்டு வந்து சொல்லிட்டார். அதான் எப்படி பண்ணாலும் கோவிந்த அதுக்கப்புறம் கோவிந்த பெருமாள மாறினார். எப்படி மாறினான்னு சொல்றேன். அப்ப உள்ளங்கை பார்த்து மாறினார். அங்க காலம் வந்தது, ராமானுஜருக்கு அடுத்த பட்டத்தை ஏற்றுக்கொண்டார். இது சரித்திரம். எம்பாருக்கு ஒரு பேர் ராமானுஜ பதச்சாயான்னு பேர். எப்படி மாறினான்னு சரித்திரத்துக்கு பின்னாடி ராமானுஜ பதச்சாயான்னு இருக்கு பேர். என்னதுன்னா ராமானுஜ பதச்சாயா, அதாவது ராமானுஜருக்கு திருதண்டம் பவித்திரம் இருக்கு. 2 பேர் இருக்காரு. திருதண்டம் பவித்திரம். திருதண்ட ஸ்தானத்தை முதலியாண்டான் தான் திருதண்ட ஸ்தானம். பவித்திர ஸ்தானத்தை தான் யாரு அவருக்கு முதலியாளர் தாசரடி பேரு. தாசரடின்னு யாருக்கு பேரு முதலியான பேரு. ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல பேட்டையில தான் அவருடைய அவதாரம். பேட்டை இருக்கிற இன்னைக்கு பேட்டை, அந்த பேட்டையில தான் அவருடைய அவதாரம். அந்த காலத்துலலாம் அதாவது சித்திர திருவாரூர் புனர்பூசை வருது, அதே சித்திர புனர்பூசை வருது, அதே மாலைதான் ஜோரம். இன்னைக்கு வர்றதில்லை. அன்னைக்கு என்ன தெரியுமோ புனர்பூசத்தன்னைக்கு இங்க கண்டபடி ஆகும். கண்டபடி ஆன உடனே அந்த கண்டபடி மாலை அப்படியே நேர பேட்டைக்கு வரும். 2மே ஒரே ஆகும். 2 பேர் வைகானசம் ஆகும். 2 ஆகும் வைகானசம் ஆகும். அதே எம்பெருமானார் மாலை தான் பேட்டைக்கு வரும். கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தான் அங்கிருந்து இங்கிடும். பேட்டைக்கு வந்து அந்த மாலையை காத்துட்டு அவர் பரமாடு கொண்டு போவார். ஏன்னா இவர் காத்திருக்கியாச்சே சாப்பிடுங்க. அப்ப முதலியாண்டான் ஒரு மருமகன் யாருக்கு எம்பெருமானுடைய மருமகன் முதலியாண்டான். அவருடைய சகோதரிய பிள்ளை முதலியாண்டான். இவருக்கு தாசரதின்னு பேரு. ஆப்தன் அதே சாதுகை எதிராக கதையன் யதாத்தியா சப்த தாசரதே சாது சிரசா தாரமயாம் ஜனம் ராமானுஜ பாதுகைனால
அதனால்தான் நம்ம ஷட்டாரின்னு சொல்றோம் இல்லையா பெருமாள் திருவிடிக்கு. ராமானுஜருடைய திருவிடிக்கு என்ன சொன்னா முதலியாண்டான்னு சொல்லணும். அங்கவே ஷடார் சாமி சொல்றாரு. பெருமாளுடைய திருவிடிக்கு தான் ஷடாரின்னு பேரு, ராமானுஜருடைய திருவிடிக்கு முதலியாண்டான்னு பேரு. ஆனா ஒரு இடத்துல வந்து வேறு, எங்க திருமலையில அனந்தாழ்வான்னு பேரு. திருமலையில போய் முதலியாண்டு சொல்லக்கூடாது, அந்த அனந்தாழ்வான் சாதிக்குன்னு சொல்லணும். அதே இங்க மற்ற எல்லா திருவிழாக்களும் முதலியாண்டான்னு சொல்லணும். அதே போல ராமானுஜருக்கும் சிறு சில விஷயம் தான் இருக்கு. ராமானுஜன் சாதிங்க சொல்லுவார், ராமானுஜன் சாதிங்க சொல்லுவார். அது மாதிரி நம்மாழ்வார் திருவடிக்கு ராமானுஜன் பேரு. ஒரு இடத்தை தவிர ஆழ்வார் திருமை மட்டும் மதுர கவின்னு பேரு. அவர் திருவடிக்கு இதெல்லாம் குழந்தைகள் தான் சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்தா அந்த கோயிலுக்கே போயிட்டு இப்படி இருக்காது என்ன சொல்லி இவெல்லாம் பேர் மாற்றிட்டே இருக்காங்கன்னா அந்தந்த வைபவத்துக்கு தகுந்தாப்பா இருந்தது. அப்ப மதுர கவின்னு ஆழ்வார் திருமை பேரு. மற்ற திருவிழா ராமானுஜன் மாறன் அடிபணியும் செய்தவன் தெரிவிக்கிறாரு. அதே போல மற்ற திருவிழா இருக்கிற எல்லா திருவிழும் முதலியாண்டான் பேரு ராமானுடைய திருவிடை நிலைக்கு. ஆனால் திருமலையில மட்டும் அனந்தாழ்வான்னு பேரு. அது இருக்கச்சே திருதண்டம் அதே போல பவித்திரம். திருதண்டம் ஒண்ணு, பவித்திரம் ஒண்ணு. ஆக திருதண்ட ஸ்தானத்துல தான் முதலியாண்டான். பவித்திர ஸ்தானத்துல தான் யார் தெரியுமா உரத்தாழ்வான் தான் பவித்திர ஸ்தானம். அதான் ஜலபவித்திரம்னு சொல்லுவாங்க. ஜலபவித்திரம்னு பேரு அந்த பவித்திர. இப்படி எப்படின்னாவே எது போறோம்னா ஒரு தடவை ரொம்ப வேடிக்கையா பண்ணார். ராமா திருக்கோட்டில் போனார், நம்பிகளுக்கு போய் அர்த்தம் கேட்கலாம் போனார். அவரே இதை சொன்னார், திருப்பி உங்களுக்கு புரிவார்ல இன்னும் அர்த்தம் கேட்டதுக்காக போனார். போறதுக்காக திருக்கோட்டில் மறுபடியும் சொல்றார், அர்த்தம் சொல்றேன் உங்களுக்கு நல்லா சொல்லித்தரேன், ஆனா நீ தனியா வரணும், யாரையும் அழைச்சு வரக்கூடாதுன்னு. தனியாவே வரணும், யாரும் அழைச்சு வர மாட்டேங்க. இல்லை நீ சொன்ன வார்த்தை நீ காப்பாற்ற மாட்டேங்க, முதல்ல சொன்ன யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு நீ நேர போயிட்டு செபஸ்லோகார்த்தத்தை சொல்லிட்ட. அதனால நீ இனிமே தனியா வரணும், சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும், காப்பாற்றிட்டே வரணும், யாரோட வரல தனியா வரேங்க. சரி நேரம் போனார். கூகுரவே புறத்தாழ்வான முதலியாரே அழைச்சிட்டு போறார். நான் உன்னை தனியா தானே வர சொன்னேன், என்னமா ரெண்டு பேரும் அழைச்சிட்டு வரலாம், சொன்ன வார்த்தையை காப்பாற்ற மாட்டேங்க, நீங்க தனியா தான் வந்திருக்கேன். ரெண்டு பேரும் நிற்கிறாருங்க. சன்னியாசி வரச்சு திருடனும் கூட வரணும், பவித்திரம் கூட வரணும். திருடத்த ஸ்தானத்துல முதலியாண்டான், பவித்திர ஸ்தானத்துல புறத்தாழ்வார். இவா ரெண்டு பேரும் என்னமா விட்டுட்டு வருது? என்ன சாமர்த்தியம். இப்ப அவர் என்ன பேச முடியும்? ஆச்சாரிய பேசாரு. திருக்கோட்டில் சாமானியப்பட்டவர்ல திருமந்திரம் தயம் தர்மத்து மூணையும் கரகண்டவர். அது மட்டும் தர்மஸ்லோகாத்துக்கு பூர்த்தியா புரிதலே வருதான். அப்படி இருக்கே அவர்கிட்ட போய் ஏற்று பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 18 தடவை வர வைத்தார், ஒரு தடவை 2 தடவை இல்லை. அந்த 18 தடவை 18 வார்த்தையாவே எடுத்திருக்காரு. இந்த யோகத்தை இருக்கா வா, இந்த யோகத்தை இருக்கா வா, இந்த யோகத்தை இருக்கா வந்து தனியாக உருவாக்க சந்தமாக பண்ணியிருக்கா. 18 வார்த்தை திருக்கோட்டி, அதாவது திருக்கோட்டி 18 வார்த்தைகள் தனியாக கிரந்தமா எழுதிருக்கா. அப்படி இருக்கே அவர்கிட்ட போய் இவர் என்னமா தண்டும் பவித்திர திருதண்டமும் பவித்திரமா வந்திருக்கோம்னா பவித்திரத்தை புறத்தாழ்வாரணும், அதே போல திருதண்டமா முதலியாண்டான் கிடைக்கிறார். எதுக்கு சொல்ல வந்தா அவர் சொன்ன உடனே ஓ ஒரு சன்னியாசி திருதண்டம் விழாவ முடியாது, ஒரு சன்னியாசி பவித்திர விழா முடியாது. சரி வந்துட்டியா, சரி சேர்த்து போன. அப்ப சாத்திரியாளன் முதலியாண்டான் பவித்திர ஸ்தானத்திலே, புறத்தாழ்வான் முதலியாண்டானும் திருதண்ட ஸ்தானத்திலே, அதே மாதிரி புறத்த பவித்திர ஸ்தானத்தை வச்சுட்டா இல்லையா, இவர் வெறும் விட்டு விடவே முடியாது. இப்ப நாம ஒண்ணு பண்றது அது எம்பெருமானோட சாமர்த்தியம். இப்ப நாமே யாத்திரை போறோம், யாத்திரை போயிட்டு கட்சி ஒரு 10 பேர் இருக்கா. 10 பேர் கட்சி சாமி உள்ளுக்குள்ள 4 பேர் தான் வர முடியும், 4 பேர் தான் தெரிவிக்க முடியும். நீங்க 4 பேர் யார் டிசைட் பண்ணிக்கோ, அதுக்கு மிச்ச பேர்ல வெளில வைக்கணும். உடனே நான் முன்னாடி பண்ணிப்போம், என்ன விட்டுருக்கு நானும் ஆட்சி இருக்கேன் 4 பேர் 10 பேரையும் என்ன விட்டுருக்கு சொல்லு சார். மற்ற 10 பேர் அதான் அவர் 4 பேருன்னு சொல்லிட்டார் அப்படின்னா நமக்கு சாமர்த்தியம் இல்லையே. 10 பேரும் சேர்த்து ஆட்சி. இப்ப ராமானுஜர் என்ன பண்ணிருக்கணும், நான் தனியா வர சொன்னார் அப்படின்னு இந்த புறத்தாழ்வான் முதலிய அமைச்சிட்டு போயிருக்கணும். அவர் என்ன இது பண்ணார், இது தண்டாவும் பவித்திரமாக வைத்துக் கொண்டு இந்த வார்த்தையை சொன்னார். அவர் விட முடியாது, விட்டு ஆகணும் நினைச்சோன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு சீவேஷனும் அழிச்சுன்னு பண்ணும். இல்லையே சுவாமி அவரை விட்டு போயிட்டோம் இடமே நாம் போயிட்டு பகவான் அதுக்கு உண்டான உபாயத்தை பண்ணினால் பரீட்சை நிறைய வரும். ஒரு யாத்திரை போச்சு அவர் விட்டு போறதுக்குண்டான ஒரு நிலை வரும். ஏன் தர்மபத்தியும் விட்டு இங்க வந்தா நாழியாடும், அலங்காரம் பண்றதுக்கு நாழியாடும். 10 மணிக்கு போனா 11 மணிக்கு தான் கிளம்பா வேண்டாமே அப்படின்னும். அங்க போய் சேவிச்சுட்டு இருக்கச்சே தோணும், கூப்பிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு அப்படி தோணும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா எல்லாரும் அழைச்சி போகணும். கர்ப்பவத்தினா என்ன நோய் இருக்கும், பெண்கள்னா கொஞ்சம் தாழ்வு அப்படின்னு அர்த்தம் இல்லை, அவாரம் அர்த்தம் தானே. அந்த அர்த்தம் அழிச்சு மாதிரியா யாத்திரை அழிச்சு போனோம்னாலே எல்லாரும் அழிச்சுக்கணும், ஒருத்தர் விடாம நான் மட்டும் சேவிக்கணும். நான் 4 ஆயிரத்துலேருந்து பார்க்க கூடாது,
நாடியை திருப்பிய கொண்டு வரத்துக்குண்டான சாமர்த்தியம் பகவானுக்கு உண்டு. எப்படி வேணா அவன் கொண்டு வரணும், எந்த நிலையிலும் அது சேவை பண்ணியிருப்பான். அன்னைக்கு பார்த்து ஏதோ ஒரு ரூபத்துல மறுபடியும் பெருமாள் திருக்காப்பு காட்சினாலும் திருப்பி கரெக்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு மறுபடியும் சேவை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா? ஏதோ இந்த வண்டியை போக முடியாத ஒரு நிர்பந்தப்படுத்தி திருப்பி இங்கே இந்த திவ்யதேவி இருக்கக்கூடிய சேர்த்துட்டு போகிற மாதிரி ஒரு நிர்பந்தம் ஏற்படுத்தி கொடுப்பான், பகவான் கொடுப்பான். ஆனா நான் மட்டும் சேவிச்சா அந்த வராது. இதுதான் புறத்தாது. அப்படிப்பட்ட சேவிக்கும் போது நான் மட்டும் பணப்படாது. அந்த ரெண்டு பேரும் பெருமாள் சேவிச்சதான் ஒண்ணு நினைச்சதா அந்த நிமிஷத்தை தான் நான் நிக்கிறோம் இல்லையா? அதைத்தான் என்னைக்காவது யாரா பெருமாள் அனுகிருக்கிறான்னா அவருக்கு தான். அப்ப அந்த அனுகிரகம் வரையும் காத்துட்டு ஏன் சொன்ன அவரா ஆயிட்டு போறோம்னா யார் அனுகிரகம் எப்ப படும் தெரியாது. யாரா ஆயிட்டு போறோம் இல்லையே சொன்ன அவர் அனுகிரகம் படுமா படாதுன்னா என்னைக்கு வேணா படலாம். அந்த அனுகிரகம் ஒரு துளிப்படுத்துனா அதுக்கப்புறம் அவர் நாஸ்திகராயிட்டனால் இருந்து ஆஸ்திகராக இருந்து பெருமாவுடைய கடக்க அங்க நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியது ஒரு வார்த்தை சொன்னாரு. அந்த ஒரு கருணா நிரீட்சணுக்குதான் சந்துக்ஷனா ரட்சிதே தெரிவிக்கிறார். அளவந்தார் சச்சுஸ்லோகிக்கு தெரிவிக்கிறார். பிராட்டுக்கு நாலே ஸ்லோகம் சச்சுஸ்லோகி. அதுக்கு ஈஷத்து கருணா நிரீட்சணுக்குதா ஈஷது ஒரு துளி ஈஷத்துன்னா ஒரு துளி பிராட்டு கடாட்சம் பட்டுதான் பிரம்மா ஆயிட்டார். ஒரு துளி முழுமையா ஒரு துளி அந்த மாதிரி பகவான் ஒரு துளி கடாட்சம் பட்டுதுன்னா அப்ப இவன் நாஸ்திகனா இருக்கணும் எத்தனை ஆஸ்திகனாகி நமக்கே கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு நிலை ஏற்படுவாங்க. அதனால எல்லாரும் ஐஷன் போன ஐஷன் தெரிவிக்கிறாங்க. அப்ப இந்த போட்டிலே எழுந்திருந்ததா கோவிந்த பெருமாள் திருநாமம். அப்ப எம்பாருக்கும் ராமானுஜருக்கும் ஒரு சரித்திரம் உண்டு. என்ன சரித்திரம்? இன்னொரு சரித்திரம் சொல்லும். ஸ்ரீராம காட்டுக்கும் பெரிய திருமணம் பண்ணிட்டு இருக்காரு. எம்பெருமானுக்கு 5 ஆச்சாரியர்கள். திருக்கோட்டியூர் நந்தி, திருமாலை ஆண்டான், ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அறிஞர், பெரிய நம்பிகள், அதுக்கப்புறம் திருக்கோயில் அப்படி இருக்கு. அப்படி இருக்க இந்த விஷயத்தை ஆளவந்தார் 5 பேர்த்து கொடுத்தார். 5 விஷயத்தை அதுல பெரிய திருமணம் வந்து ஸ்ரீராமாயண உபன்யாசம் தான் பெரிய திருமணம். இவர் தான் கீழே இருக்கார். அப்புறம் வந்து சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கிறது அப்ப திருமலை நம்பிக்கு பெரிய திருமணத்துக்கு ராமானுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு வந்தார். சாமான்யமா ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு கொடுப்பாங்க, சிஷ்யன் ஆச்சாரம் கொடுப்பாங்கன்னா காலட்சேபம் கேட்டவா என்ன காலட்சேபம் யார் சொன்னாலும் அவளை கொடுப்பா. நீங்க நேர் எது காலட்சேபம் கேட்டது எம்பெருமானார், காலட்சேபம் பண்ணினது பெரிய திருநங்கு. இவர் அவருக்கு பரிசு கொடுக்கிறார். என்ன பரிசு கொடுக்கலாம்? ஏதாவது கொடுங்க. என்ன சொல்லி கேட்டவர் சம்மானம் பண்ண மாட்டோம்னா அந்த காலத்துல போட்டு அந்த காலத்துல காலட்சேபம் யாரும் வரமாட்டேங்க. காசை கொடுத்தா காலட்சேபம் சொல்லலாம் அப்படின்றது அங்கேயே அந்த கால நிச்சயம் அந்த நிலைக்கு தான் வந்துட்டு இருக்கு. அது வந்து மாறுபாடே இல்லை. அதனால சம்பிரதாயத்தை மாறவே தைரியமா வச்சுக்கணும். நாம அன்னைக்கு இருந்தது அதே நிலைப்பாடு தான் இன்னைக்கு இருக்கு. தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? எப்படி சொல்ல வந்தோம்னா இவருக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு ஆசை. என்ன பண்ணலாம்னா ஆச்சாரம் திருத்தலைக்கு தெரிஞ்சது வந்துங்க. நம்ம ஆச்சாரம் திருமாலை ஏன் இத்தனையா இன்னைக்கு நம்ம ஆச்சாரம் திருமாலை பண்ணா நம்ம சாப்பிட்டு வரோம். அவர் போடுற பிரசாதத்தை எல்லாம் சாப்பிட்டு வரோம். ஏதாவது கொடுக்கணும் ஒண்ணு இல்லையா? ஒண்ணு நான் இது வேறு அது வேணும் அது வேணும் அக்கறையா உரிமையா கேட்கும். சாமி ஆச்சாரம் உரிமையில்லைன்னா நிறைய உரிமை இருக்கு. பிள்ளைக்கு கூட வந்து உரிமை இல்லை. சிஷ்யனுக்கு அத்தனை உரிமை இருக்கு. சிஷ்யனுக்கு எத்தனை உரிமை? ஆனாதான் சிஷ்யனா இருக்கக்கூடிய ரங்கநாதன் அன்னைக்கு மாசி சுக்லபக்ஷ துவாதசி அன்னைக்கு பட்டி இருக்காரு. நாம் வேறு மணவாளனுடைய திருவத்திய உற்சவத்தை அன்னைக்கு தான் சிஷ்யனானபடியாலே இன்னைக்கு நடக்கிறது. இன்னைக்கு நடந்திருக்குது. ஏன் நடக்காம இல்ல அவர் கொடுக்க வாங்கிட்டு போயிருக்காரு இல்லையா? அதனால பெரிய திருநங்கு ராமாவதி படித்து கொடுக்கணும்னாரு. அதன் பிறகு எதற்காக போய் கொடுக்க வேண்டாரு. குரு பரம்பரை தெரிஞ்சுட்டா தப்பா போயிருக்கும். ஏன் இதுக்கு சொல்ல வேண்டும்னா ஆச்சாரன் கொடுக்குறான்னு சொன்னாலே சாமி உடனே என்ன பண்ணுறா? அப்ப நான் ஒண்ணுமே கொடுக்க வேண்டாம் சாமி, நீங்க தானே ஜீவத்திரமூர்த்தி என்ன எழுதியிருக்கா ஆச்சாரம் பண்ணணும் 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 பண்ணணும். அதாவது ஆச்சாரிய சிஷ்யன் ஆரோக்கிய பேருபவன் நீ உங்களுடைய சொத்து தான் அப்பையும் ஆச்சாரம் கொடுத்துட்டு இங்க ஒண்ணுமே சொல்லிய இவர் தான் கொடுக்குறாரு. குரு பரம்பரையை தெரிவிக்கிறதா வேண்டாமா சந்தேகம். இது அவர் கொடுக்குறாரு. அந்த சிஷ்யனுக்கு அத்தனை பேரு அன்னைக்காக மேம்பட்டவனாக அர்த்தமே தவிர அப்ப ராமாவுக்கு என்ன கொடுக்குறான்னு கேட்டார். அப்ப இந்த கோவிந்த பெருமாள் எடுத்து கொடுத்தார். வேற திருப்பி வந்துட்டார் இல்லையா? திரும்பி வந்துட்டு இந்த கோவிந்த பெருமாளை கட்டுக்கு வச்சு விட்டார் இல்லையா? அதை எப்படி தெரியாது. அவரை உம்மோடு பரிசாக அனுப்பி வைக்கிறேன் எடுத்து கொடுத்தார். எம்பார் வந்துட்டார். எப்படி கொடுத்தாருன்னா ஒரு உக்கமும் தட்டொழியும் தந்து மணாலனை இப்போதைய யாத்திரம் அந்த பெரிய யாத்திரையுடைய வியாக்கியம் ஆச்சுன்னா உக்கமும் தட்டொழியும் உன் மணாலனையும் தந்தும் வியாக்கியம். உக்கம்னா என்னது? விசிறி. தட்டொழினா கண்ணாடி. நோன்புக்கு உபகரணங்களாக இருக்கக்கூடிய விசிறியையும் கண்ணாடியும் ஒரு தட்டிலே எடுத்து கொடுக்குமா போல
யார கண்ணனையும் கட்ட வச்சுக்கலாம் நப்பின பிராட்டி வச்சுட்டு எடுத்து கொடுத்தலாம். என்ன சொல்ல கண்ணனை வச்சு கட்ட வச்சு கொடுக்க முடியுமாண்ணா நப்பின பிராட்டியால முடியும். அவளுக்கு அழகின சரக்கா இருக்கா இல்லையா சரக்குன்னு சொல்லாம அவ்வளவுதான் அவ்வளவுதான். அவள் வந்தாச்சுன்னா அஜித்து போல இருக்கானா. அதாவது அஜித்வத்கார தந்திரின்னு பெருமாள் தான் காண்கிறார் பிராட்டி கிட்ட. அவ்வளவு அவளுக்கு அடங்கின சரக்கா இருக்கா இல்லையா. அதே போல இங்க சிஷ்யனுக்கு ஆச்சாரத்துக்கு அரங்க சரக்கா எப்பாதான் சிஷ்யன் பெரிய திருமணம் வந்து ஆச்சாரியன் என்ன என்றார் அவரோட போனார். யாரோட ராமானுஜருக்கு போகலாம்னார். உடனே கிளம்பிட்டார். எம்பா உடனே கிளம்பிட்டார். கிளம்பி போயிட்டு இருக்கார். தூரம் போயிட்டு இருக்கார். போக 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 நாள் ஆக திரிமேனி வெளுக்கிறது. எம்பாவுடைய திரிமேனி வெளுக்கிறது. வெளுக்க ஆரம்பித்து என்ன இது மாதிரி வெளுத்துட்டு இருக்கு என்ன வெளுத்துருக்கு ராமானுஜர் கேட்கிறார். ஏன் வெளுத்து போயிட்டு இருக்கு எதுக்காக வெளுக்கிறது என்ன நடக்குது ஏன் நடக்குதுன்னா ஒண்ணுமில்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டு வந்துட்டு இருக்காரு. ரொம்ப சோகமா போயிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு 2-3 நாள் ஆச்சு. இன்னும் வெளுத்து போயிட்டு ரொம்ப சோகமா போயிட்டாரு. ஏன் வெளுத்து போயிருக்க ஏன் சோகம் என்ன கஷ்டம் சொல்லு எவ்வாறு என்ன கஷ்டம் சொல்லும் அப்படின்னா ஒண்ணுமில்லை ஆச்சார பிடிச்சு இருக்க முடியல எல்லாம் முடியல என்னால முடியல ஒரு அழ ஆரம்பிச்சிட்டார். நமக்கு அந்த எண்ணம் வருமானா பாடா இப்ப விட்டார போறோம் திருப்பி ஏன் அவட்ட போவானு வேண்டவே வேண்டாம். ஒரு கால் நல்ல பெருவா ரொம்ப அனுகிரகம் பண்ணியிருக்கார். ஆச்சாரம் பிரிவு விட்டாரு பிரிச்சு கொடுத்தாரு எத்தனை அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னு பண்ணிருப்போம். ஆனா இவருக்கு ஆச்சாரம் தெரிஞ்சவரால் இருக்க முடியும். எவ்வாறால இப்படிப்பட்டவர் உள்ளங்கை பிறந்த நாயனாரும் ஆயிருக்காரு. எப்படி ஆயிருக்காரு ஆதாரே அப்படி ஆயிட்டாருன்னா நாமெல்லாம் என்ன அர்த்தம் ஏன்னா நாம வைராக்கியம் இருக்கு சொல்ல என்ன வைராக்கியம் எவ்வாறு ஆயிட்டாரு நமக்கு என்ன இருக்கு நமக்கு ஒண்ணுமே கிடையாது சொல்ல வந்தீங்கன்னா அப்ப அத்தனை தூரம் வெறுத்து போயிட்டு ராமானுஜர் பார்த்தார். இத்தனை வெறுத்து போயிருக்கு ஆச்சாரோடைய பிரிவு இத்தனை சோகமா உனக்கு அந்த ஆச்சாரோடைய பிரித்த பாவம் நமக்கு தேவையில்லை. நீங்க ஆச்சாரத்துக்கு போகலாம் மறுபடியும் சொல்லிட்டார். இந்த வார்த்தை சொன்னவொடனே தாயை விட்ட கன்று எப்படி துள்ளி குதித்து தாய்க்கு அந்த பால் சாப்பிடுவோமோ இத்தனை சோகப்பட்டு கல்லாமையாக நடந்து கொண்டிருக்கிறது. எங்கிருந்து அந்த வீரம் வந்து விட்டு ஓடுறாரு. அங்கிருந்து அங்க பிடிச்ச ஓட்டம் நேர பெரிய திருமலை வந்து நீ கதவை தட்டுறாரு. கதவை தட்டு யார் வந்திருக்கு உள்ளது கேட்கிறார். யார் வந்திருக்குன்னா அடியேன் தான் எந்தார் வந்திருக்கேன் கோவிந்த பெருமாள் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்ப ஒரு வார்த்தை சொல்றார் வெட்ட மாட்டுக்கு புள்ளிடுவார் இங்கு இல்லை. ஆச்சரியமான விஷயம். அந்த சீவைத்துவ சித்தாந்தத்தை தான் முக்கியமான விஷயம். விட்ட மாட்டுக்கு புள்ளிடுவார் இங்கு இல்லை. மாட்டை விட்டாச்சு. மாட்டை விட்டதுக்கு அப்புறம் மாடு யார் வாங்கினா அவதான் புல் போடணுமே தவிர அதுக்கு ஆகாரத்துக்கு வித்தமும் போடணும். வாங்கினவன் தான் போடணும் வித்தமும் எதுக்காக போட போறான் சுவாமி எம்பாரு மாடான்னா ஆச்சாரியாவை பொறுத்த வரைக்கும் சிஷ்யாவை பொறுத்தவரைக்கும் மாடாதான் இருக்கா. வித்த மாட்டுக்கு புள்ளிடுவாரு இல்லை இதான் முக்கியம். ஏன்னா அத்தனை ஆச்சாரிய சிஷ்யம் லட்சணம் இதுதான் முக்கியம். புள்ளிடுவார் இங்க இல்லைன்னா சொன்ன உடனே சுவாமி புல் போடணுமா வித்தனமா அப்படின்னு சொன்ன ராமாவில் தான் உன்னை பராமரிக்கணும் நான் கிடையாது போ அப்படின்ற உள்ள இருந்து ஜெயவியார் கேட்கிறார். பெரிய திருமணம் குழந்தை வந்திருக்கான். பெண்களை எப்பவுமே இறங்கி மனுஷன் குழந்தை வந்திருக்கா சரி வரட்டும் இருக்கட்டும் உள்ள அழைச்சிட்டு வந்து அவன் வந்து ஆசுவாசப்படுத்தி வெளித்து போயிருக்கான். ரொம்ப சமப்பட்டிருக்கான். ஆசுவாசப்படுத்தி 2 நாள் இருக்க வச்சு அவன் நல்ல புத்திமதி சொல்லி நீ ராமாவதி இருப்பார் அங்கேயே போயிரு இங்க வராத இங்க இருக்கப்படாது அப்படின்னு நல்ல புத்திமதி சொல்லி அனுப்பலாமே இருக்கட்டும் என்ன நீ பேசாம யார் சொல்றா பெரிய திருமணி உனக்கு தெரியாது நீ பேசாம வித்த மாட்டுக்கு புள்ளிடுவார் இங்க இல்லை போ வார்த்தை சொன்னார். அவன் எத்தனை கெஞ்சி பார்த்தாலும் ஒண்ணு சொல்ல அப்ப எதுக்கு இந்த மாதிரி பண்ணார். ஒருவேளை அவர் உள்ள கூப்பிட்டா இருக்கேன் சரீரத்துக்கு ஜீவன் ஆயிருந்தான். ஆனா ஆத்ம உஜ்ஜீவனம் நசிஞ்சு போயிடும். ஏன்னா ராமானுஜருக்கு அடுத்து அவர் தான் அந்த பீடத்தை அலங்கரிக்கணும். பெரிய திருமணம் அடிக்கே அவர் முடிவு பண்ணிட்டார். அப்படி இருக்கச்சு இவர்கிட்ட இவர் இருந்தாருன்னா எம்பாறு கட்ட இருந்தாருன்னா அடுத்த குரு பரம்பரையில அடுத்து ராமானுஜர் கட்ட எம்பார் வர முடியுமா வர முடியாது. இது ஆத்ம உஜ்ஜீவனத்துக்காக ஏற்பட்டது. இப்ப சரீரம் வெடித்து போயிட்டு இவருக்கு ஜனந்தது போயிட்டு இதெல்லாம் இருக்கு சரீரத்துக்கு. இப்ப சரீரத்தை பார்த்தது ஆத்ம உஜ்ஜீவனம் போயிடுது. பிரியத்துக்காக சொல்றது 2 பேர் நடந்து வந்துருந்தார் திருவள்ளிக்கல மாலவியில கூட்டம் பொறுத்தரா இருக்கு போய் பெருமாள் சேர்த்து வரலாம் அப்படின்னா அவர் இப்படின்னு யோசனை பண்ணார். ஏன் பெருமாள் சேர்த்து யோசனை பண்ண நாளைக்கு கூட இந்த பெருமாள் எங்க போறாரு
நாளைக்கு கூட இருக்காது பெருமாள், நாளைக்கு போய் தெரிவிச்சுக்கலாமே. இல்லை கிட்டக்க வந்துட்டுமே பெருமாள் தெரிவிச்சு போகலாமேன்னு சொன்னேன். கிட்ட போய் தெரிவிச்சுக்கலாம், வேண்டாம் நாளைக்கு போய் தெரிவிச்சுக்கலாம் அப்படின்னு கிளம்பி வந்துட்டார். சரி ஆற்றுக்கு வந்துட்டார். ஆற்றுக்கு வந்து சாப்பிட உட்காந்துட்டார். சாப்பிட உட்காந்து சாப்பாடு போட்டா பத்திரி போட்டுக்கிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு சாப்பிடணும். சாப்பிட்றதுக்கு யாரோ வந்து சொன்னார், சாப்பிட்டு கிட்டே இல்லை ஏற்றவர் இன்னொருத்தர் அவர் சொன்னார், அந்த சாப்பாட்டில் விஷம் இருக்குன்னு சொன்னார். இது சாப்பிட ஆரம்பிக்கல, அவருக்கு தெரியாது. நேராக அங்கே வந்தார். வாங்கினு சாப்பாட்டில் விஷம் இருக்கான் அப்படின்னாரு. உடனே நாள் எழுதுட்டார். இவர் தான் பெருமாளை செவித்து போகலான்னு சொன்னார். பெருமாளை செவித்து போகலான்னு சொன்ன உடனே நாளைக்கு செவிக்கலாம் இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு சாப்பாட்டில் விஷம் இருக்குன்னு சொன்ன உடனே நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன், இன்னைக்கு முதலாக சாப்பிட்டு போறேன்னு சொல்லலையே ஏறிட்டியே அப்படின்ற வார்த்தை அவர் கேட்டார். நான் பெருமாளை சேவிக்கலாம்னு சொன்ன உடனே என்ன சொன்னேன், நாளைக்கு வரைக்கும் இருக்க பாரு, நாளைக்கு சேவிக்கலாம் சொன்னேன். அது சாப்பாட்டில் விஷம் இருக்குன்னா நாளைக்கு விஷயத்தை பார்த்துக்கிறோம், இன்னைக்கு நான் சாப்பிட்டு சொல்லலையே. ஏன்னா இது சரீரத்துக்கு நாசம், அது ஆத்மாவுக்கு நாசம். ஆத்மா நாசமானா பரவாயில்ல, சரீரம் நாசமாகாம. சரி நாசமாக போயிட்டு இல்லையா, விஷத்தை சாப்பிட்ட சரீரமே நாசம் ஆகுது. நாசம் ஆமா, ஆத்ம நாசத்தை கணிச்சிக்கவே இல்லை. பெருமாளை தெரிவிக்க போறிய ஆத்ம உஜ்ஜீவனி அதை கணிச்சிக்கிற. ஆத்மா நாசம் அடைஞ்சாலும் பரவாயில்ல, சரீர நாசமாக இருக்கணும்னு. இதே போல இப்ப பெரிய திருமணத்தில் அவரை உள்ள விட்டு 2 நாள் இங்க வச்சுட்டாங்கன்னா ஆத்மா நாசமாயிடும். என்ன ஆகும், சரீரம் நல்லா. அது அவருக்கு நிலை. ஒரு ஸ்ரீவைஷ்ணவ லட்சணம் என்னன்னா, ஆத்மாவை நிழலே வைத்து சரீரத்தை வெயிலே வைக்கணும். இதைதான் திருநெடுந்தாண்டன் அவதாரிகளை பெரிவார் ஆழ்வார் திருவந்தி ஆழ்வார் ஆகிறார். முதலில் எடுத்தோடனே ஆழ்வார் அவதாரிகளை திருநெடுந்தாண்டன் ஆச்சரியமான கிரந்தம். மற்ற கிரந்தம்லாம் தனித்தட்டு திருமங்கி அதுதான் ஆரம் அணித்த தமிழ் மரத்து மங்கையர் போன ஆரங்கம் கூட திருநெடுந்தாண்டங்கள் இல்லைன்னா இன்னைக்கு பகல் 10 ராப்பத்து வைகுண்ட ஏகாதசி உற்சவமே இல்லை. திருவங்கியாளர் இல்லைன்னா கிட்டத்தட்ட 48 திவிதேசத்தார்கள் 108 கிடையாது, 63 திவிதேசம் வீர தெரிவிச்சிருக்காரு. தெரியாதா? அந்த திருவங்கியாவுக்கு வைபவம் அதில் திருவங்கா தெரிவிக்கிற எதுக்குன்னா, ஆழ்வார் இத்தனை காலத்திலே ஆத்மாவை வெயிலே வைத்து சரீரத்தை வேலையை வைத்தார். திருநெடுந்தாண்டகத்திலே ஆத்மாவை நிழலை வைத்து சரீரத்தை நீரிலே வைத்தார்கள். அதே நிலை தான் இவர். அதே நிலைன்னா அவர் வந்து திருச்சோகன்னா அப்ப உள்ள போய் அழிச்சு பண்ணா என்ன ஆகும், சரீரம் நல்லா இருக்கும். ஆனா ஆத்ம அதனால கூடாது கூடாது கூடாதுன்னா அதைத்தான் இருக்கிறார். அப்ப அத்த நாள் வலி இருக்கத்தான் செய்யும், வலி இல்லாம இருக்காது. கொஞ்சம் வலியை பொறுத்துட்டு தான், வலியை பொறுத்துண்டு ஆத்ம உஜ்ஜீவத்துக்கு இருந்ததை தவிர சரீரம் அது மட்டும் இல்லை. அந்த நேரம் சரீரத்துக்கு போஷா கொடுத்தாருன்னா இல்லாத பங்குதான் வரும். அது மாதிரி எனக்கு அங்க போய் எம்பெருமானாட்டு போய் கைங்கரியம் பண்ணணுன்ற எதுவுமே வராது. அதனால்தான் என்னைக்கா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சரி, எந்த விதையா இருந்தாலும் பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணும்போது சரீரம் இடையூறு கொடுக்கத்தான் செய்யும். ஏன்னா சரீரம்னு சொன்னாலே அதுக்கு ஏதாவது வியாதி இருந்துட்டு தான் இருக்கும். வியாதி இல்லைன்னா அது இருக்க முடியாது, ஏதாவது இருந்துட்டு தான் இருக்கும். அது எந்த நிலைக்கு அதை வச்சுக்கணுமோ இருக்கணும். வந்துவிட்டு இது போகாது. சில பேருக்குலாம் வந்துட்டா போகணும். எனக்கு எவ்வளோ பெரிய வியாதி பெரிய இருக்கும். டாக்டரே சொல்லிட்டார், லட்சத்துல ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி வருமா. ரொம்ப பெருமை, ரொம்ப பெருமைனா லட்சத்துல ஒருத்தருக்கு என் தலையில தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறது விட்டுட்டு அப்படின்னு எத்தனை பேர் வேணும். வியாதி வந்தா பெருமை என்ன எதுக்கு சொல்லுங்க. அந்த மாதிரி சரீரத்துக்கு ஒரு பிராதானியம், சரீரத்துக்கு எப்படி கொடுக்கணும்னா இந்த சரீரம் பகவத் கைங்கரியத்துக்காக இருக்கின்ற நிலையோடு இருக்குமே தவிர அதை விட்டுட்டு இந்த வாழ்வதற்காக சாப்பிட்றதுக்காக வாழ்ந்தா இந்த கணக்காக சாப்பிட்றதுக்காக வாழணுமா, வாழறதுக்காக சாப்பிடணுமா. சாப்பிட்றதுக்காக வாழ்ந்து வச்சுக்கேன், அப்ப சரீரத்துக்கு ஒரு பிராதானியம் கொடுத்து ஆத்மாவை வெயில வைத்துன்னு அர்த்தம். அப்ப வாழ்வதற்காக சாப்பிட்டு வச்சுக்கேன், ஆத்மாவை நிலையில வைத்து சரீரத்தை வெயில வைத்துன்னு அர்த்தம். அந்த நிலையில அதைத்தான் ஒரு ஆத்மா உச்சி அடையணும் என்றால் பொறுத்து கொண்டுதான் தெரியும். ஏன்னா ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். இதைத்தான் தெரிகிறார். ஆக நம்மை போல பிள்ளை ஆசை பேரனால ஆசை. நான் இதை நிறைய பேர் சொல்லுவார், பேரனுக்கோ பிள்ளைக்கோ ரொம்ப ஆசை. வரலாம் விழுந்துறாரு போராட சில இதுவே கிரகத்துல எல்லாம் பெருமாள் அன்றோட பண்டத்துக்கே குழந்தை கொடுத்துருவாங்க. அது தவறுன்னு நான் சொல்றேன். அது பிற்பாடு அதே எண்ணம் வரும், பிற்பாடும் அதே எண்ணம். அதை தவறுன்னு சொல்லல. குழந்தைக்கு தாராளமா கொடுக்கலாம். குழந்தை ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, தாராளமா கொடுக்கலாம், கொடுக்க கூடாது சொல்ல. ஆனா
அதை நீ ஒரு 10 வயசு வந்துட்டு வச்சுக்கேன், அன்னைக்கு கொடுத்து ஏன் கொடுக்க மாட்டேன் கேள்வி கேட்குமா கேட்காதா? நிச்சயமா கேட்கவே இருக்காது. அவன் பக்கத்துல பதத்த சுவாமி என்றார். அது கடைசி 25 வரைக்கும் அதே நிலை தான் வரும், 70 வரைக்கும் அதே நிலை தான். அப்ப 70 வரைக்கும் எனக்கு சொல்லுவா, அவன் நல்லா சாப்பிடணும், போக்கியமா சாப்பிடணும், நான் சாப்பிட்டு பார்த்ததான் போக்கியமா இருக்குன்னு தெரியும், ஆனா நான் முடிச்சு அதுக்கு கொடுக்குறேன். சபரி எங்கிலிச்சுனான்னு தியாகராஜ சொன்னார். இது தப்பான அர்த்தம் சொல்லுவா. சபரி எதுமா கொடுத்தா, தான் சாப்பிட்ட கனியை கொடுக்கல, அந்த கொத்துக்குள்ள இருக்க ஒரு கனியை எடுத்து சாப்பிட்டா அந்த கனி எந்த ருச்சி இருக்குமோ அந்த கொத்துக்குள்ளே கூட அத்தனை படம் அதே ருச்சி தான் இருக்கும். ஒரு பானைக்கு ஒரு பருப்பு எடுக்கிறாரு, அதே இருக்குன்னா அவ சாப்பிட்டு அதுக்கப்புறம் வேற பழத்தை கொடுத்தாரு கூட தான் சாப்பிட்டு அந்த எச்சலை கொடுத்தா அப்படின்னு அர்த்தமே இல்லை. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சில பேர் ஒரு வழக்கத்துக்காக ஒரு தவறான கருத்துக்கள். எதுக்கு சொல்லணும், இந்த நிலை முதலியே தெரிஞ்சுக்கணும். அந்த முதலியே தெரிஞ்சுட்டா தான் இத்தனை நிலை இருக்கும். அதைத்தான் சுவாமி ரொம்ப இன்னொரு விஷயம் சொல்றது. ஸ்ரீரங்கத்துல அழகர் நடந்துட்டு கட்சே அபிநயம் படிக்கணும். பெரியாழ்வார் தமிழ் ஆகிட்டு இருக்கு. அதகன் வந்து அப்பூச்சி காட்டு கண்டான், அம்மனே அப்பூச்சி காட்டு கண்டான், இதுக்கு அபிநயம் பண்ணணும். அந்த அரையர் சுவாமிகள் தான் நாதவனுடைய வம்சத்தார். அவர்கள் தான் அரையர் சுவாமிகள் ரைட்டு அவ தான் பண்ணிட்டு இருக்கார். அப்ப எம்பெருமானார் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கார், பின்னாடி எம்பார் இருக்கார், அத்தனை பேர் அரையர் தெரிவிச்சுட்டு இருக்கார், தெரிவிச்சுட்டு இருக்கா, பார்த்துட்டு இருக்கார். பார்த்துட்டு இருக்கே அப்பூச்சி காட்டுறான் அப்பூச்சி காட்டுறான். நம்ம குழந்தைக்கெல்லாம் பயமுத்து என்ன பண்ணுவோம், கண்ணை 2 கண்ணை இந்த ரத்தையை மேலே எடுத்துவோம், மேலே எடுத்து செவப்பா தெரியும், ருசி பூச்சாண்டி பூச்சாண்டி அப்படின்னு சொல்லுவோம். குழந்தை பயந்துடும், சாப்பிடுறியா நீ சாப்பிடுறியா இல்லை பூச்சாண்டி வந்துருவோம் அப்படின்னு குழந்தை பயந்து சாப்பிடுவோம். இந்த அப்பூச்சி காட்டுறது இதுன்னு நினைச்சிட்டு சுவாமி அரைய சுவாமி 2 கண் ரத்தையை எடுத்து இப்படி மேலே எடுத்தார். மேலே எழுதி அதகன் வந்து அப்பூச்சி காட்டு வேண்டாம், அம்மனை அப்பூச்சி காட்டுன்னு பாத்திரத்தை பிடிச்சி இந்த அபிநயம் பிடிச்சி இப்படி காட்டிட்டு இருந்தார். முதல் தடவை ஆச்சு, மறுபடியும் அதே பாட்டு நான் கடைசி வரைக்கும் வரும். 2வது தடவை வச்சு அவர் அப்படி காட்டல, காட்டாம வேற விதமா காட்டினார். வேற விதமா காட்டோன்னே எம்பெருமானார் முதல் தடவை என்ன பார்த்தார், 2வது தடவை ஏன் மாத்திட்டாரு, வேற தடவை காட்டிட்டு இருக்குது, முதல் தடவை காட்ட மாதிரி காட்டே மாத்திட்டாருன்னு தெரியல. அப்ப அங்கிருந்து கேட்கிறார், எம்பார் நீ உளரோன்னு. எம்பார் பின்னாடி உட்கார்ந்து இவருக்கு தெரியாது, என்ன ஞாபகம், எம்பார் பின்னாடி உட்கார்ந்து இவருக்கு தெரியாது. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, எம்பார் நீர் உளரோ அப்படின்னா. ஏன் நான் என்னன்னா, அப்பூச்சி காட்டுறதுன்னா அது சாமானிய குழந்தை எல்லாம் பார்க்கறது. இது எப்படிப்பட்டது, தெய்வ குழந்தை கண்ணன் சாமானியப்பட்டதுன்னா அப்பூச்சி காட்டுறதுன்னா, அப்பூச்சி காட்டுறது என்னன்னா திருவாரூர் தந்து எடுத்து காட்டினா அப்பூச்சி காட்டுறதுன்னு அர்த்தம். இதை என்ன பண்ணார் சுவாமி என்பார், பின்னாடி செய்கையால காமிச்சார். முதல்ல கண்ணை ரப்ப இப்படி பண்ணி பண்ணார், இவருக்கு ரசிக்கல, எம்பாருக்கு ரசிக்கல. ஆனா முன்னாடி எம்பெருமானார் பாஷகார உட்கார்ந்து இருக்கார், அவருக்கு தெரியாது. பின்னாடி கை காட்டுறது அணியனுக்கு தெரியாது, எங்க யாராவது தெரியப்படுது இல்லையா, அது மாதிரி செய்கை காமிக்கிறார், இப்படி காமிக்கிறார், இப்படி காமிச்சிட்டு இருக்கார். அது அடுத்த அதே பாத்திரம் அடுத்த நிலை வரட்டு அந்த அழகர் சுவாமி இப்படி காட்டினார். இப்படி காட்ட உடனே ஓ அந்த அப்பூச்சி காட்டுறதுக்கு திருவாரூருக்கு, ஏன்னா திருவாரூருக்கு காட்டினா பயந்துருவார், இப்படி காட்டினா வச்சு சாமானிய குழந்தை அப்பூச்சி காட்டுறது, இது சாமானிய அப்பூச்சி இது அப்பூச்சி இல்லையே. அதனால திருவாரூருக்கு எப்படி காட்டினா, அந்த காட்டின உடனே எம்பெருமான உடனே எம்பா நீர் உணரோ நீர் உணரோ அப்படின்னு இப்படி திருப்பி பார்த்தாராம். அடியேன் தாதன். அப்ப எம்பாருக்கு எத்தனை தூரம் அந்த பெரியாழ்வார் திருவழியில எத்தனை அண்மையம் இருந்தா, அப்பூச்சி காட்டுவதற்கு சாமானிய குழந்தைதான் இந்த மாதிரி கட்டையை காட்டணும், கண்ணனான சர்வேஸ்வரன் அவன் காட்டுவானா திருவாரூர் அப்பூச்சி காட்டுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிக்கிறாரா. இவர் அர்த்தம் எப்பெருமானார் தான் ராத்திரியானா சீக்கிரமா சாப்பிடணும். நம்ம 10 மணிக்கு 11 மணிக்கு அந்த மாதிரி இல்லை, சாப்பிட்டதுக்கு அப்புறம் குறைந்தபட்சம் 2 மணி நேரம் தான் படுக்கப்படாது, நடை இருக்கணும். இப்படி நடந்து போயிட்டு நடந்துன்னா அப்படி நம்ம உடம்புக்கு உடற்பயிற்சி ஆகணும். நாம என்ன நினைச்சிருக்கோம், அவர் வெறும் பெருமாட்டு பண்ணா பாரு, மற்றதெல்லாம் அவருக்கு தெரியாது. சொல்லார் தமிழரும் உண்டும் சுருதிகள் 4 எல்லையெல்லா அறநெறி யாரும் அறிந்தவன் பெருமானார். சாமானிய விஷயம் அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் எப்ப என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. காட்டால் 3 மணிக்கு எழுந்துவார், 3 மணிக்கு தோட்டத்தில் போய்
எல்லாத்தையும் பாத்தியெல்லாம் வெட்டுவார். நாம நினைச்சுப்போம் சுவாமி திருதண்டத்துக்கு கையில பிடிக்கணும், பாத்தியை கடமாரியே மண் வெட்டி இப்படி வர பிடிக்காது. பிடிச்சி பாத்தி விடுவார். அந்த செடிக்கு என்னென்ன தேவையோ அது எந்தெந்த கள்ளி செடியா அதெல்லாம் பிடிச்சி எடுத்து அந்த கரையா பண்ணுவார். அப்புறம் திரும்ப வந்து திருத்துவார். எப்ப சீவாட்சி வருவார், எப்ப கோஞ்சிக்கு போவார், எப்ப ஸ்ரீரங்கநாதருக்கு ஜெயிப்பார், எப்ப மற்ற விஷயத்தை பார்ப்பார், எப்ப அவங்க இருந்தது எப்படி. ஆனா அதுக்குன்னா அவருக்கு நேரம் வந்தது பகவத் இருக்கிறதால. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த மாதிரி ராத்திரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்படி நடந்து போயிட்டு வந்துட்டார். 8 கட்டு, ஒரு கட்டு 2 கட்டுல இங்கிருந்து எத்தனை தூரம்னா அத்தனை தூரம் மடம். அவ்வளவு நடந்து போயிடுவார். அங்க போவார், திரும்பி வருவார், போவார் திரும்பி. ஆனா போயிட்டு வந்து அனுசந்தானம் ஆகிட்டே இருக்கும். பாசுர அனுசந்தானம் 4000 திகப்பிரபந்த பாசுர அனுசந்தானம் ஆகிட்டே இருக்கும். அனுசந்தானம் ஆகிட்டும் இங்கிருந்து அவ்வளவு தூரம் போவார், திரும்பி வருவார், திரும்பி இங்கிருந்து அங்கே போவார், திரும்பி வருவார். இப்படியே போயிட்டு 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 வந்துட்டார். போயிட்டு வரைச்சு இந்த சிஷ்யாவா இருக்கிற முதலையாண்டான், எக்கார், புறத்தாழ்வார், 700 சன்னியாசிகள் எல்லாரும் அவர் நடந்து போற அந்த நடையடைக்க சேவிச்சுட்டாரும். பின்னடகு முன்னடகு ரெண்டுத்தையும் சேவிச்சு இதே நிலையை இருந்துட்டா. ஒரு தடவை போயிட்டு போயிட்டு வந்துட்டு ஒரு நடுவில் திரும்பிட்டார். பூர்த்தியா போகல, கடைசி வரைக்கும் ஒவ்வொரு தடவை போயிட்டு இருந்தார். ஒரு தடவை நடுவில் திரும்பிட்டார். ஆனா உள்ளுக்குள்ள பார்த்துட்டு அனுசந்தானம் ஆகிட்டே இருக்கு. நடுவில் திரும்பிட்டார். என்பார் பார்த்தார். நடுவில் ஏன் திரும்பிட்டார் சுவாமி, என்னாச்சு? ஒவ்வொரு கடைசி வரைக்கும் போவாரு, நடுவில் திரும்பிட்டாரு. சுவாமி இப்படி வந்தார். சுவாமி கிட்டக்க போனார். சுந்தரமான கிட்டக்க போய் என்பார் கேட்கிறார், சுவாமினி இந்த பாசுரம் அனுசந்தானமோ அப்படின்னு கேட்டார். ஆம், இந்த பாசுரத்தை அனுசந்தித்துக் கொண்டிருந்தேன் அப்படின்னு சொன்னார். நமக்கு இப்ப என்ன தோணும்னா, 4000 பாட்டு இருக்கு, 24 பிரபந்தங்கள் இருக்கு. அந்த 24 பிரபந்தத்துக்குள்ள எந்த பிரபந்தம் முதல்ல தெரியாது. முதல் நிலை அந்த 24 பிரபந்தத்துக்கு ஏதோ பிரபந்தம் வச்சுக்கேன், அதுல எந்த பாசுரமும் முதல்ல தெரியாது. முதல்ல 4000 தெரியாது, அப்பவே கேள்வி வச்சிருக்கான். அதுக்கப்புறம் அதுல எந்த பிரபந்தம் அதுவும் தெரிய போகல. 24 பிரபந்தத்தை வரிசையா சொல்றா யார் சொல்லுவாங்க, ஒருத்தரும் தெரியாது. அதுக்கு அந்த பிரபந்தத்துக்கு பாட்டு தெரியுமா, தெரியாது. இது அதுவும் இல்லை, இவர் மனசுல என்ன ஓடுதுன்னு இவருக்கு என்ன தெரியும். அடிக்கடி தெரியாது. அடுத்து நான் என்ன பேச போறேன் அடிக்கடி தெரியாது. அப்படி இருக்க உங்களுக்கு என்னமா தெரியப்படுது, சுவாமி தான் பேசுவார், சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. ஒண்ணும் இல்லாத இதுவே சொல்ல முடியலன்னா அவரை 4000 பாசுரத்துக்குள்ள இந்த பாசுரம் தான் அனுசந்தானம் ஆகுன்னு சொல்லணும்னா, அப்ப அனுசந்தானம் பண்ணக்கூடிய அந்த எம்பெருமானுடைய வைபவத்தை சொல்றதா, அவர் இந்த பாசுரத்தை தான் அனுசந்தானம் பண்றான்னு இவர் இவ்வளவு இறங்கி இந்த சிஷ்யர் என்பார் இதையே தான் முக்கியமா பிராதானம் வச்சுட்டு அவர் திருவடியே கதிகின்ற அந்த அனுசந்தானம் பண்றதையே கதிங்கிறாரு. அப்ப அந்த பாசுரம் தான் அனுசந்தானம் ஆய்கொண்டிருக்கு இவர் நினைக்கிறாரு. இவருடைய வைபவத்தை சொன்னதுன்னா 2 பேருக்கும் உண்டான வைபவம். அப்ப அந்த பாசுரம் என்ன பாசுரம், ஆச்சரியமான பாசுரம். திருப்பேநகர் பாசுரம் 10ஆம் பத்து 8ஆம் திருவாரூர். திருமாலின் சோழமலை எண்டேன் என்ன திருமால் வந்தியன் நெஞ்சினர் புகுந்தான், குருமாமணி ஒன்று மணல் மண்ணில் சென்றால் திருமால் சென்று சேர்விடம் சென்றிகற்றேரே. முதல் பாட்டு. 2ஆம் பாட்டு, தேரே உரைகின்ற விழா நின்று வந்து தேரே என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான், காரே கடலே மலையே உலகமுண்டும் ஆறாவைத்தானே அடங்கப் பிடித்தேனே. 2வது பாட்டு. இந்த பாடம் முக்கியம். கிடைத்தேன் பிறவி கிடைத்தேன் பிணிசாரேன் மடித்தேன் மலை வாழ்க்கையில் நிற்பதோர் மாயையை. இந்த பாசுரம் முக்கியம். பிடித்தேன், அவன் திருடி பிடித்தேன். பிணிசாரேன், இனி எனக்கு பாப புண்ணியம் வரப்படுற. பிடித்தேன் பிறவி கிடைத்தேன், இதுதான் கடைசி பிறவி. இதுக்கு பேர் பிறவி கிடையாது, பிறவி கிடைத்தேன். பிணிசாரேன், இனி வரப்படுற என்ன கர்மாக்கள் இனி எனக்கு வரப்படுற. பிணிசாரேன், புண்ணிய பாவங்கள் இது வரப்போறது இல்லை. பிணிசாரேன் மடித்தேன் திரும்பினேன். மடித்தன திரும்பினேன், திரும்பத்தனம். மடித்தேன் மடித்தன திரும்பத்தனம். இந்த மடித்தேன் சப்தம் வந்த உடனே இவருக்கு கோடி வரைக்கும் போடணும், கடைசி வரைக்கும் போடணும். என்னோட ஆழ்வார் மடித்தேன் சொல்லிட்டார், ஆழ்வார் திரும்புறேன்னு சொல்லிட்டார், நாமும் திரும்பலாம்னு திரும்பிட்டேன். இந்த பாசம் தான் ஓடுறதுன்னு எப்பா நினைக்கிறார்னா, இப்ப இவரை என்னன்னு சொல்றது, என்னன்னு சொல்லலாம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அத்தனை தூரம் அவளிடத்துல ஆச்சாரத்தை அத்தனை பிரதிபக்தி, ஆச்சாரின் திருவுள்ளத்துல என்ன ஓடுறது என்ன ஓடுறது என்ன ஓடுறது, அதை தவிர மற்றொன்று இவர் கணிசிக்கிறதே கிடையாது. அதனால்தான் இவர் சொன்ன வார்த்தை தான் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர். ஏன்னா திருநேரியை சேவித்தா எதிரில்லைன்றார். நான் துயத்தை சொன்னேன், எனக்கு எதிரில்லை.
திருமந்திரத்தை சொன்னேன், எனக்கு எதிர் இல்லை. தர்மஸ்லோகத்தை சொன்னேன், ஏன்னா மாமேகம் சர்வம் பிதான்னு சொன்னா அதை பத்தினபடி அதுக்கு எதிர் இல்லை சொன்னா ஞானம். திருவேணியை சேவித்தேன், எதிர் இல்லை. சாமி திருவேணியை சேவித்த மோட்சம் கிடைக்குமா? கிடைக்குமா? ராமானுஜர் திருவேணியை சேவித்த மோட்சம், இவரை சேவித்தா தெரியாது. அப்படின்னா இவர் மட்டும் அர்த்தம் இல்லை, நல்லா ஞாபகம். அப்படி அர்த்தம் இல்லை, அங்க போன நிச்சயம். ஏன்னா என்னமா சொல்லணும், புரியத்துக்காக எனக்கு வாழ்க்கையில நடந்து சரித்திரம். பரப்பனார் உத்தியோகம் பண்ணிட்டு வரச்சே காற்பங்காடு சுவாமிகிட்ட காலட்சேபம் கேட்பார். ஸ்ரீராமன் காலட்சேபம் ஆகிட்டு இருக்கு, பாகவதம் ஆகிட்டு இருக்கு, எங்க மாணவ மரத்தை திருவள்ளிக்கேணி வாழமரத்தை ஆகிட்டு இருக்கு. அங்கிருந்து கிளம்பி உத்தியோகத்துக்கு முடிச்சுட்டு கிளம்பி சைக்கிள் தான் வந்தாங்க. வளர்ந்து ஹைகோர்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. கிளம்பி வச்சு அங்கே காலட்சேபம் கேட்டு 8 மணிக்கு முடியும். 6 8 மணிக்கு முடிச்சு அதுக்கப்புறம் ஆற்றுக்கு வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் அடியை திருத்தாயாட்ட சொல்லுவார், இன்னைக்கு இந்தந்த உபன்யாசம் வந்து சுவாமி இப்படி சொன்னார் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கு எழுதி வச்சுவார். ஃபுல்லா எல்லாம் நோட்ஸ் எழுதி வச்சுவார். கம்ப்ளீட்டா எல்லாத்துக்கும் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு எல்லாம் எழுதி வச்சு ராத்திரி 12 மணிக்கு தான் படுப்பார். காத்தவரை திட்டு எழுதி திட்ட பிடிச்சு வேற வந்து உத்தியோகம் போயிடுவார். உத்தியே நடந்தது இது நெச்சி எங்கள் அம்மாட்ட சொல்லுவார், தாயாட்ட சொல்லுவார், இன்னைக்கு இது சொன்னார் இது சொன்னார் இது சொன்னார் இது சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். புரிந்துக்கிட்டு ஒரு நாள் இவர் கேட்டு வந்தார். கேட்டு வந்தோடனே அந்த இடத்துல சொன்னது எனக்கு சரியா புரியல அப்படின்னு தாயாட்ட சொல்லிட்டு, அதே பக்கத்தில் அதே எனக்கு சிறு வயசு 5 வயசு 7 வயசு இருக்கும், அவ்வளோதான். அதை கூடத்துல தான் எல்லாம் ஒன்றா தான் படுத்துக்கணும். கூடத்தில் படுத்துருக்கேன். படுத்துருக்கிறது ஒரு நாள் திருவிடுவேன், ஒரு நாள் தூங்காம சில வார்த்தை கால் அவள் திருவிட விளக்காக தான் இன்னைக்கு இங்கே வந்துருக்கேன். ஏன்னா அந்த அனுப்புற அந்த பிரகலாதனை கொடுத்தா கூட அவள் சில வார்த்தையை சொன்னான். அந்த வார்த்தையாக வச்சுக்கணும். எது சொல்ல வந்தேன்னா அப்ப சொல்லிட்டு கட்டே அவள் தகவலா சொல்றார், இல்லை நான் சரியா கேட்கல, நான் கேட்க முடியல, என்ன சொன்னாலே எனக்கு அர்த்தம் பிடிபடல அப்படின்னு தாயார் போகும். ஏன்னா இவர் அர்த்தம் பிடிபடலன்னா நாளைக்கு திரும்ப அந்த அர்த்தம் கிடைக்குமா? இன்னைக்கெல்லாம் இது இருக்கு போட்டு கேட்கலாம், ஆயிரத்தாமே எப்பதானா போட்டுக்கலாம். அந்த மாதிரி பதவியை அந்த காலத்தில் இல்லையே. அவர் கொடுத்தாதான் வந்து ஆதாரம் கொடுக்கலன்னா திருப்பி கிடையாது. இழந்தோமோ என்னமா நீ வந்து நீ விட்டுட்டு அந்த நீ கேட்காம வரலாம் கோச்சிங் தகவனார் தாயார். எப்படி நீ கேட்காம தாயார் அரசா பாகவத் நல்லா விஷயம் தெரிஞ்சுவார். படிப்பறிவே கிடையாது, திருவாரூரை பூஜா செய்வார். இது சொல்ல வந்தேன்னா அத்தனை தூரம் கேட்டு என்னமா நீ பண்ணலாம் அப்படின்னா அப்ப எங்க பாப்பனா சொன்ன வார்த்தை ஆச்சரியமான வார்த்தை. அவர் காத்தங்காடு சுவாமி ஏகராஜா சுவாமி தெரியும் உங்களுக்கு எல்லாருமே. அந்த சுவாமி தன்னுடைய திருவாயை திறந்து அவர் சொல்லக்கூடிய பாங்கு, அவர் சொல்லக்கூடிய திருக்கைகள், அவருடைய தலை அசையிறது, அவருடைய திருமுடி அசையிறது, அவருடைய திருநேணி அசையிறது, இதெல்லாம் சேவிக்கின்ற என்ன சொல்றாரு எப்படி கேட்கறது? அதை சேவிச்சாலே மோட்சம்னு இதான் இப்ப தெரியும். அதை சேவிச்சாலே மோட்சம்னு சொன்னார் இல்லையா? அப்ப அந்த பூர்வாச்சாரிய சீசுக்தி இல்ல, அவளை சேவித்த விபவத்துல சேவித்த இன்னைக்கும் அதை முடிக்கிற அவருடைய திருநேரி பூர்த்திய சித்திரரூபத்தில் திருவாரூரத்திலே இருக்கு. அப்ப எதுக்கு சொல்ல வந்தேன்னா அத்தனை பிரீத்தி அந்த பூர்வாச்சாரிய சேவிக்காத மோட்சம் இல்லையா? அதே தான் இங்க என்பார் என்ன தெரிவிக்கிறார், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை. இந்த இல்லை எனக்கெதிர் வார்த்தை வேற யாராவது சொல்லியிருக்காரா? எந்த பூர்வாச்சாரியா சொல்லியிருக்காரா? மனவார மாவதியா சொல்லியிருக்காரா? எனக்கு சமமானவா கிடையாது. எப்படி சமமானவா கிடையாது? நான் துயத்தை தெரிஞ்சுட்டேன், நான் திருமந்திரத்தை தெரிஞ்சுட்டேன், நான் தர்மஸ்லோகத்தை தெரிஞ்சுட்டேன், எனக்கு பெருமாள் மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். அது இல்லை, ஒண்ணும் இல்லை. என்னன்னா எம்பெருமானுடைய தீமையின் வழிவகையை தெரிவித்தேன், தெரிவித்தபடியால என்ன ஆயிட்டு எனக்கு இதுக்கு வேற எனக்கு சமமானவா கிடையாது அப்படின்னு சொல்லணும்னா எத்தனை தூரம் அந்த திருமேனி வழிவகைக்கு அந்த வைலட்சணம் அது பூர்த்தி அனுபவித்த யாருன்னா சுவாமி என்பார். அந்த எம்பாவுடைய வார்த்தையை தான் 10 வார்த்தையா அனுபவிக்க போறோம். அதுக்கு மேல இந்த எம்பார் தான் உள்ளை கொண்ட நாயனாரா எப்படி ஆனார், அதான் வெளியிடுகிறார். அங்கிருந்து திரும்பி எப்படி மீட்டுக் கொண்டு வந்தார் என்கிற விஷயத்தை அடுத்த பண்ணலாம். அது வாரம்